இன்றைக்குரிய கிளாஸில் நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால் 2026ஆம் ஆண்டு பெட்சுக்கு நடந்த ஃபர்ஸ்ட் டைம் ஃபிசிக்ஸ் பேப்பர் என்ற எம்சிக்யூ எலபரேஷன் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பேப்பர்னு கேட்டிங்கன்னு சொன்னால் எஃப்டபிள்யூசி பேப்பர். ஸோ இந்த பேப்பர் எடுத்திங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். என்னென்னு சொன்னால் கடந்த காலங்களில், அதாவது இப்போ இது 26ஆம் ஆண்டு பெட்சுக்கு தானே, 25ஆம் ஆண்டு, 24ஆம் ஆண்டு, 23ஆம் ஆண்டு. ஸோ இந்த கடந்த காலங்களில் நடந்த இந்த பேப்பர், ரீசெண்டாக நடந்த பேப்பரோட ஒப்பிடக்கொள்ள இந்த பேப்பரில் இருக்கிற எம்சிக்யூ மிகவும் இலகுவான எம்சிக்யூவாக இருக்குது. சரியா, மிகவும் இலகுவான எம்சிக்யூவாக இருக்குது. ஒப்பிடக்கொள்ள இலகுவானதாக இருக்குது. நீங்கள் பாஸ் பேப்பரை செஞ்சு பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் விலை. ஏன்னு சொன்னால் மற்ற பேப்பர்ஸ் ஒப்பிடக்கொள்ள 25 எம்சிக்யூ வரும். அதில் குறைஞ்சது ஒரு 1-2 கேள்வி கூட என்ன செய்யணும்னா நிறைய ஐடியாக்களை உள்ளடக்கினதாக வரும். செய்ய கஷ்டமானதாக இருக்கும், நிறைய டைம் எடுக்கக்கூடியதாக இருக்கும். செய்யலாமல் இல்லை, டைம் எடுத்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பேப்பரில் அப்படி எந்த ஒரு கேள்வியும் இல்லை, அப்படியான எந்த ஒரு கேள்வியுமே இல்லை. சரியா, அடுத்த விஷயம் உங்களுக்கு தியரி கிளியர்னு சொன்னால் இந்த பேப்பரில் உள்ள ஏகப்பட்ட கேள்விகளை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதோடு நீங்கள் சாதாரணமாக ஒரு பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மீதமுள்ள எல்லா கேள்விகளையும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். 25 கேள்விகளுக்கும் ஆன்சர் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்குது. சரியா, அப்படி ஒரு இலகுவானதாக இருக்குது. அப்போ இந்த பேப்பர் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சேன்னு இந்த வீடியோ பார்க்க யார் சரி யோசிச்சிங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒன்று தியரியை ஒழுங்காக கிளியர் பண்ணி இல்லை, அப்படி இல்லை நீங்கள் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணி இல்லை, அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெண்டுமே செஞ்சில்லை. சரியா, அப்போ என்ன செய்யுங்க, வீடியோவை பாருங்கள், பார்த்து முடிஞ்சிட்டு போய் நீங்கள் என்னென்ன செய்யலைன்னு சொன்னனோ அதெல்லாம் செய்யுங்க. ஃபஸ்ட்டு உங்களோட தியரியை படிங்க, அதுக்கப்புறம் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த பேப்பரை அதுக்கு பிறகு செஞ்சு பாருங்கள். மார்க்ஸை இதுக்கு கிட்ட நீங்கள் ரீச் பண்ணலுமா, 25 எடுக்கலாமா, இல்லாட்டி 25 நெருங்கி மார்க்ஸ் எடுக்கலாமான்றதை உங்களுக்கு வேணும். சரியா, ஓகே. நான் இன்றைக்குரிய கிளாஸில் எம்சிக்கு இந்த இடத்துல செய்வேன். இப்போ ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ எப்போ செய்வேன்னு சொல்லி கேட்டால் அதுக்கான வீடியோஸை எங்களோட எப்பில் உங்களுக்கு ஃப்ரீயாக பார்க்கக்கூடிய மாதிரி அப்லோட் பண்ணியிருப்போம். அதுக்கான டீட்டெயில்ஸை நான் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் மென்ஷன் பண்ணுதேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு போய் எடுத்துக்கொள்ள சரியா. நாம் இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் வீடியோக்குள்ளே போகும். ஓகே, எல்லா பேப்பர்லையும் போல் இந்த பேப்பர்லையும் முதலாவது கேள்வி அலகுகள், பரிமாணங்கள் இதை சம்மந்தப்படுத்த வந்திருக்குது. இங்கே எப்படி கேள்வி கேட்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், பிசுக்குமை குணகமானது பஸ்கால் செகண்டை எஸ்ஐ அலகை கொண்டிருக்குதான். இந்த எஸ்ஐ அலகை நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் அடிப்படை அலகுகளின் சார்பாக தரணும். சரியா, பஸ்கால் செகண்டில் பாருங்கள், செகண்ட் ஏற்கனவே ஒரு அடிப்படை அலகுல தான் இருக்குது, அதை ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஆனால் இந்த பஸ்கால்னு சொன்னவர் நம்ம அடிப்படை அலகுகள் சார்பில் எழுதே இல்லை. நீங்கள் பஸ்காலை எப்படி அடிப்படை அலகுகள் சார்பு எழுதுன்னு சொல்லி பாடமாக்கி வச்சுக்கொள்ள தேவையில்லை. நீங்கள் சிலதை நினைவு வச்சுட்டா போதும். விசையை எப்படி எழுதுத, பரப்பை எப்படி எழுதுத, இப்படி பேசிக்காக. அடுத்தது காதில் எப்பயுமே ஃபிசிக்ஸை திறந்தாலே காதில் எப்பயுமே கேட்டுட்டு இருக்குது அந்த ஒரு 4-5 மட்டும் அடிப்படை அலகு சார்பில் எப்படி வரும்னு நினைவு வச்சுட்டா போதும். அதை வச்சு மற்ற எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கொள்ளே. சரியா, இப்போ நீங்கள் பஸ்காலை நினைவு வச்சுக்க தேவையில்லை. ஆனால் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்டா, பிசுக்குமை குணகம்ன்றது உங்களுக்கு எப்பயும் காதில் கேட்குது உண்டு இல்லை. ஆனால் அமுக்கம்ன்றது எப்பயும் காதில் கேட்கக்கூடிய உண்டு. அமுக்கத்தின் அலகும் பஸ்கால் தான். அமுக்கம்னு சொன்னால் என்ன, விசையின் கீழே பரப்பு. ஸோ விசைக்கு நமக்கு அடிப்படை அலகுகளில் தெரியும், கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2, பரப்புக்கு மீட்டர் வர்க்கம் சுருக்கினா கிலோகிராம் மீட்டர் -1 செகண்ட் -2. இப்போ பஸ்கால் செகண்ட் சொன்னதை அடிப்படை அலகுகள் எழுதினோம்னா பஸ்காலுக்கு கிலோகிராம் மீட்டர் -1 செகண்ட் -2, செகண்டுக்கு செகண்டே தான் சுருக்கி விட்டா கிலோகிராம் மீட்டர் -1 செகண்ட் -1 செகண்ட் ஆன்சர். ஸோ இப்படி சிம்பிள் தான், எல்லாத்தையும் பாடமாக்க இல்லை. சரி, அவங்களுக்கு பாடமாக்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பயாலஜிக்கல் சயின்ஸ் எடுக்குதுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பயாலஜியில் பாடமாக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஆக உங்களுக்கு பாடமாக்க தேவையான மூலையை அதுக்கு வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் இப்போ ஃபிசிக்கல் சயின்ஸ் எடுக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் பாடமாக்க வருந்தேன். ஸோ அதுக்காக நீங்களோட மூலையை வச்சுக்கொள்ளுங்க, சும்மா தேவையில்லாத இடத்துல யூஸ் பண்ணுவான். சரியா, டைம் வேஸ்ட் பண்ணையில் 2வது கேள்விக்கு போகிறேன். இந்த கேள்வியை பாருங்கள். கேள்வியில் சொல்லியிருக்குது, சமுத்திர அலையின் அலைநீளம் λ, சமுத்திரத்தின் ஆழம் h, புவியீர்ப்பு பார்முடுகள் g, சமுத்திரத்தின் அடர்த்தி ρ. குறித்த இக்கணியங்கள் சார்பாக பின்வரும் கோவைகளில் சமுத்திரத்தின் கதி v என்னன்னு சொல்லி கேட்டிருக்கு. வீன்னு சொல்லல, நான் சொல்லுது. சரியா, இப்போ நீங்கள்
இப்படி ஒன்றை சம்டைம் நீங்கள் 26 இருக்கக்கூடிய நீங்கள் கேட்டே இருக்க மாட்டீங்க. சம்டைம் சிலபஸில் கவர் பண்ணியிருக்க மாட்டீங்க. இல்லைன்னு சொன்னால் இது ஒரு விஷயமே இல்லைன்னு சிலர் படிக்க மாட்டீங்க. சரியா? இது ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லி சிலர் படிக்கிறதுக்கும் சந்தர்ப்பம் இல்லை. ஏன்னு சொன்னால் குறித்தோட நிபந்தனைலாம் படிக்கதே இல்லை. சரியா? நான் சும்மா சொல்லுதேன். நிபந்தனையும் கீழே ஐ திங்க் வீச்சத்தோட உயரம் பெருசு, அதோட லெம்டா பெருசு, இப்படி ஒரு நிபந்தனையும் கீழே சம்டைம் இந்த நிபந்தனை மாறி வரும். பாருங்கள், போட்டு விடுங்க. சரியா? நிபந்தனையின் கீழே ஒரு அலையின் கதி வந்து இந்த சமுத்திர அலையின் கதி வந்து ஜிஹெச்சுக்கு √GH ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லி ஒரு சமன்பாடு இருக்குது. சரியா? இந்த சமன்பாடு நீங்கள் படிச்சிருக்க சிலர் வந்து பிறகு படிப்பீங்க, படிக்கவும் மாட்டீங்க. சம்டைம் இப்போக்கி நீங்கள் பார்த்துருக்க டைமில் நீங்கள் இதை கவர் பண்ணிருக்க மாட்டீங்க. அவை தேவையில்லை. சரி, இந்த நிபந்தனை எல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆக போகிற இல்லை. சரியா? அதெல்லாம் யோசிக்க தேவையில்லை நீங்கள். சரியா? தெளிவாக சொல்லிட்டு இப்போ நான் இதையும் அழிக்க. சரியா? இப்போ என்னதான் சொல்ல வரேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இதை படிச்சில்ல, கதி வீக்கான ஒன்றுமே நீங்கள் படிச்சில்லை. இப்போ இந்த சமன்பாடு படிச்சில்ல, கேள்வி வந்துட்டு அப்போ அவுட் ஆஃப் சிலபஸ்னு விடுவது இல்லை. நல்லா நினைவிச்சு கொள்ளுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்தீங்களோ அல்லது 2024 போயிட்டு குந்தி உங்களோட ஃபைனல்ஸை செய்தீங்களோ, ஒரு கேள்வி தரப்பட்டிருக்குது, அதுக்கான சமன்பாடு மறந்துட்டு இல்லாட்டி நீங்கள் படித்தே இல்லைன்னு சொன்னால் அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்க, விடையை கண்டுபிடிக்க ஒரே வழி பரிமாணம் அலகுகளை பார்க்கு. சரிதானே? பரிமாணம் அலகுகளை பார்க்குது. ஒரு பேப்பர் முழுக்க ஒரு பந்தியில் ஒரு கேள்வி வந்துருக்குது, கடைசியில் கேட்ட விடை என்னன்னு சொன்னால், விடை எதை பற்றி கேட்காங்கன்னு சொன்னால் விசை என்னன்னு கேட்காங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வாசிக்க டைம் இல்லை, இல்லாட்டி வாசிச்சும் விலங்கலன்னு சொன்னால் விடைகளில் பாருங்கள் எதுக்கு விசைட அலகு இருக்கி, எதுக்கு விசைட பரிமாணம் இருக்கு, இப்படி சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம். ஸோ அதே தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்டா இந்த இடத்துலையும் செய்ய போகிறோம். விசைக்கு அலகு என்ன, விசைக்கு பரிமாணம் என்ன, LT-1 பரிமாணத்தை வச்சு பார்ப்போம். LT-1 இதில் எதுக்கு LT-1 வருது பார்ப்போம். ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரும். √G G இது ஆறுமுடுகள் தானே, புவியீர்ப்பு ஆறுமுடுகள் தானே. LT-2 இன்ட்டு லெம்டாக்கு பதிலாக L சுருக்கினீங்கன்னு சொன்னால் √L²T-2 இதை சுருக்கினா LT-1. ஸோ இப்போ என்ன செஞ்சுட்டா இதிலேயே ஆன்சர் வந்துட்டு முதலாவது தான் ஆன்சர்னு சொல்லி வந்துட்டு, ஸோ இதுக்கு இன்னொரு ஸ்டெப் போய் பார்ப்போம். என்ன சொன்னால் வேறொரு ஆன்சர் வந்துட்டுன்னு சொன்னால் என்ன சரி வழி ஒன்று வேணுமே. இப்போ உங்களுக்கு தெரியும் லெம்டாக்கும் லெம்டாக்கும் பரிமாணம் L தான், ஹெச்சுக்கும் பரிமாணம் L தான். இதெல்லாம் சிம்பிளான விஷயங்கள். G லெம்டாக்கு வீர பரிமாணம் வருதுண்டா, இதுக்கு வீர பரிமாணம் வருமா? G எல்லால் பிரித்தா, LT-1 எல்லால் பிரித்தா, LT-2 எல்லால் பிரித்தா வராது ஒரு நாள், சும்மா வெட்டலாம். சரியா? இப்போ பாருங்கள், GH வந்துச்சின்னு சொன்னால் வரும்னு நம்ம சொல்லிட்டோம். அதோட ரோவையும் பெருக்கினா வேறு என்னவோ பரிமாணம் தான் ஷுவர் வரப்போகுது. ஸோ அதையும் விட்டுங்க. இதுக்கெல்லாம் நான் பிரதிட்டு காட்ட தேவையில்லை. சரியா? பொய் வேலை தானே. ஓகே, வேணுண்டா இது ரெண்டும் வித்தியாசமாக இருக்குது, இது ரெண்டுக்கு நமக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் பார்க்கலாம். சரியா? இது ரெண்டும் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் அதில் இந்த உங்களுக்கு இதில் வந்து ரோவும் 8ஆக இருக்குதுன்னு சொன்னதுக்காக உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் பார்க்கலாம். ஆனால் பார்த்தும் யூஸ் இல்லை. ஏன்னு சொன்னால் ரோ வார சந்தர்ப்பத்தில் அங்கே ஒரு பரிமாணம், புதுசாக ஒரு பரிமாணம் எம் வரப்போகுது. யார்? ரோவில் திணிவும் தானே, எம் வரப்போகுது. சரியா? எம் வந்துச்சுன்னு சொன்னால் எம் இதில் வெட்டிப்படுவதற்கான வேறு எந்த ஒரு சந்தர்ப்பமும் இல்லை. பரிமாணத்தில் எம்மியும் வேகத்தில் பரிமாணத்தில் எம் இருக்குதா? இல்லை. ஸோ அப்போ இது ரெண்டையும் பார்க்குறது பொய் வேலை. வெட்டுங்க, பொய்க்கு பார்க்க தேவையில்ல. முதலாவது ஆன்சர் விஷயத்தை முடிச்சு அடுத்ததுக்கு வாங்க. ஓகே, மூணாவது கேள்விக்கு வரும். ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்தால் நிப்பாட்டி பாருங்கள். என்ன சொன்னால் அதில் பேச ஒன்றும் இல்லை, தெளிவாக பாருங்கள். நான் இப்படி சுருக்கிட்டு போகிறேன்றதை தெளிவாக பாருங்கள். இப்போ 4ஆவதையும் 5ஆவதையும் சுருக்கிறது ஒரு யூஸும் இல்லை. ஏன்னு சொன்னால் அதில் சுருக்கினா எம் வரப்போகுது, வேகத்தின் பரிமாணத்தில் எம் இல்லை. சரி, மூணாவது கேள்வி. அளவீடொன்றின் நிச்சயமற்ற தன்மைன்னு சொன்னால் அளவீடு ஷுவரா இல்லையா? நீங்கள் அளந்தது 10 சென்டிமீட்டரா இல்லாட்டி 10 சென்டிமீட்டர் இல்லையா, 11 12 அதுக்கு பேர் தான் நிச்சயமற்ற தன்மை. ஸோ அது சம்மந்தமான சில கூற்றுகள் தந்திருக்கானா. கூற்று கேள்வி எப்பயும் என்ன செய்யணும்? வெட்டி செய்யணும். ஸோ செய்வோம். அளவீடுகளை திரும்ப மேற்கொண்டு சராசரி துணிவதன் மூலம், சராசரி எடுத்து இருப்பதன் மூலம் முறைமை வலு எழுமாற்று வலு இரண்டையும் குறைக்க முடியும். ஃபஸ்ட்டு முறைமை வலுவோட உதாரணத்துக்கு பிழையாக குறிச்சிருக்கிற மீட்டர் கோல். சரியா? இல்லாட்டி மெதுவாக ஓடுத நிறுத்தற்கறிவார்.
சரிதானே? இப்போ நீங்கள் ஒரு மெதுவாக ஓடுத நிறுத்தற் கடிகாரத்தை கொண்டு வந்து ஓட வச்சிங்கன்னு சொன்னால், நான் ஓடினாலும் ஒரு டைமில் தான் ஓடுவேன். அது உசைன் போல்ட்டை கூட்டி வச்சு ஓடினாலும் அவன் ஓடுற டைமை விட குறைய தான் ஓடுவான். ஏன்னு சொன்னால் அது என்ன செய்யும்? சும்மாவே குறைவாக தான் ஓடும். எத்தனை தடவை ஓட வச்சாலும் அது குறைவான வாசிப்பு தான் காட்டப்படும். ஏன்னா அது மெதுவாக இல்லையா ஓடுது. ஸோ பல தடவை செஞ்சதை அதை வச்சு யூஸ் இல்லை. சரியா? எழுமாற்று வலுன்னு சொன்னது. சரியா? எழுமாற்று வலுன்னு சொன்னது நமக்கு எழுமாறாக வரக்கூடிய வலு. சரியா? ஸோ நம்ம செய்ததால் வர சின்ன சின்ன மிஸ்டேக்கால் வரக்கூடிய வலு. அதை என்ன செய்யலாம்னு சொன்னால் 2-3 தடவை செய்யக்குள்ள அந்த மிஸ்டேக்கை திருத்தி எடுத்துடலாம். ஸோ அது ஓகே. ஆனால் முறைமை வலுவை குறைக்கலாம்ன்றது பிழை. ஸோ ஏ பிழை. இதில் சரியானது கேட்டிருக்குது. ஸோ ஏ பிழைண்டா இது வராது, இது வராது. பியா சியான்னு தான் கேள்வி. இப்போ பியை பார்க்க பி பிழைன்னு சொன்னால் சி தான் ஆன்சர். சி இந்த கூற்றை பார்க்கவே தேவையில்லைன்றது இன்னும் முக்கியமான விஷயம். பியை பார்ப்போம். ஒரு உபகரணத்தின் பூச்சிய வலுவானது ஒரு முறைமை வலு. பூச்சிய வலுன்னு சொன்னால் அந்த பூச்சிய வலுன்னு இப்போ சொல்லப்படுவது என்னன்னு சொன்னால் அந்த உபகரணத்திலேயே இருக்கக்கூடிய வலு. அந்த உபகரணத்தை நம்ம மிச்ச நாள் யூஸ் பண்ணதால் அந்த உபகரணம் தேஞ்சதாலேயோ அல்லது அந்த உபகரணத்தை நாம் யூஸ் பண்ணாமல் விட்டு அந்த உபகரணத்தில் ஊத்தையெல்லாம் படிஞ்சதாலேயோ அது நாம் பூச்சியத்தை அளக்கணும். இப்போ வந்து ஒரு உபகரணத்தில் ஒன்றையும் வைக்காமல் அளக்கம்னு சொன்னால், சரியா, ஒன்றையும் வைக்காமல் அளக்கம்னு சொன்னால் அதை என்ன செய்யணும்? பூச்சியத்தை காட்டும். ஒரு வேணியர் எடுக்குமானி எடுத்து ஒரு பொருளையும் வைக்காமல், தாடைகளுக்கு இடையில் ஒரு பொருளையும் எடுத்து வைக்காமல் அளக்கம்னு சொன்னால் அது பூச்சியத்தை காட்டணும். சரியா? அது பூச்சியத்தை காட்டாமல் வேறு எது சரி ஒரு பெருமானது காட்டுதுன்னா அதான் பூச்சிய வலு. பூச்சியத்தை அளக்க போய் பூச்சியம் வரலாட்டி பூச்சிய வலு. சரியா? அது எங்கே உள்ள வலு? அந்த உபகரணத்தில் உள்ள வலு. அதுதான் முறைமை வலுன்னு சொன்னது சரி. ஆகவே பி தான் சரின்றதால ஃபர்ஸ்ட் ஆன்சர். சீண்ட கூற்ற பார்க்கவே தேவலை. ஸோ உங்களுக்கு டவுட் வந்துடும் இல்லையா, எனக்கு தெரியான்னு சொல்லி. அதனால் சும்மா சொல்லி காட்டுது பாருங்கள். பரிசோதனையாளர் பரிசோதனை கை கொள்ளப்படும் நலிவான பரிசோதனை திறன்கள் மட்டுமே எலிமாற்று வலுவுக்கான காரணமாக அமையும். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிரச்சனை வந்து முறைமை வலு இந்த எலுமாற்று வலு வரத்துக்கான ஒரு காரணம் வந்து என்னென்னு சொன்னால் அவருக்கு அளக்க தெரியாது. ஸோ அவருக்கு அந்த உபகரணத்தை யூஸ் பண்ண தெரியாட்டி அவருக்கு அதுலேருந்து என்ன செய்யலான்னு சொன்னால் ஒரு வாசிப்பை வந்து எடுக்க இயலாம். சரியா? அடுத்தது இப்போ ஒரு குழாய் ஒன்றுண்ட விட்ட தலக்கம் வைங்களேன். குழாய் ஒன்றுண்ட விட்ட தலக்கம் அது இடையில சில இடங்களில் சில வித்தியாசங்களில் அதன் விட்டத்தில் சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ அப்போ அவர் ஒரு இடத்தை அளந்து எடுத்தாருன்னு சொன்னால் அங்கே ஒரு சின்ன பிளவர் தானே. ஆகவே அது 2-3 இடங்களில் கொண்டு செங்குத்தாக அளந்து சராசரி எடுக்க டைமில் இந்த எலுமாற்று வலு குறைக்கணும். ஸோ அப்போ அவரில் மட்டும்தான் பிழைன்னு சொல்ல இயலாது. ஸோ அதனால் நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் பியை கொடுப்போம். பி மிக தெளிவாக இருக்குது. அதோட பி வந்து மிக தெளிவாக இருக்குது. உங்களுக்கு சிஎம்ன்ற கூற்று வந்து கன்ஃபியூஸ் பண்ணாலும் பி வந்து மிக தெளிவாக இருக்கின்றதால பியை கொடுத்துட்டு போகலாம். சரி, ஓகே. நாம் அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வியில் பாருங்கள், உருவில் காட்டப்பட்டுள்ள உருவின் கோலமானி ஒன்று பற்றி ஒரு அளவீடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இவ்வேறு சந்தர்ப்பங்களுக்கு இருந்தாலும் வித்தியாசம். இங்கே 2 வாசிப்பு வருதாம். 2 வாசிப்புக்கும் இடையிலான வித்தியாசம். சரியா? ஓகே. ஃபஸ்ட்டு நாம் இந்த ஃபோட்டோவை இப்போ அனலைஸ் பண்ண போகிறோம். முதலாவது ஃபோட்டோவில் மேல் நோக்கின வாசிப்பு, ஏன்னா பூஜ்ஜியத்துலேருந்து மேலே போயிருக்கு. 2வது ஃபோட்டோவில் கீழ் நோக்கின வாசிப்பு. இந்த திருகாணி, இப்போ இது ஒரு திருகாணி தானே. ஸோ ஒரு த்ரெட் மாதிரி அந்த கோலமானியில். ஸோ அந்த நடுக்கால் வந்து மேலே போகணும்னு சொன்னால் லூஸ் பண்ணுற திசையில் சுற்றணும். லூஸ் பண்ணுற திசை எது? இடஞ்சுழியாக சுற்றணும். இடஞ்சுழியாக சுற்றணும். 2வதுல கீழே போயிருக்கு. கீழே போகணும்னா டைட் பண்ணுற திசை இருக்குத பக்கம். ஸோ வலஞ்சுழியாக சுற்றணும். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு விளங்கணும். விளங்கலைன்னா வீட்டில் உள்ள ஒரு நெட்டை இறுக்கி லூஸ் பண்ணி பாருங்கள். சரியா? இறுக்கி லூஸ் பண்ணி பாருங்கள். சரியா? ஃபேனில் உள்ள நெட்டை செஞ்சு பார்க்க வேணாம். ஸோ அப்படி இல்லாமல் சும்மா மேசையில் உள்ள அப்படி எங்கே உள்ளது சரி செஞ்சு பாருங்கள். அதே நாம் இங்கேயும் அப்ளை பண்ணணும். சரியா? அதே நாம் இங்கே அப்ளை பண்ணால் நல்லா பாருங்கள். இது இந்த திசையில் சுழட்டப்பட்டிருக்குது. இது இங்கால திசையில் சுழட்டப்பட்டிருக்கு. சரியா? ஆரம்பத்தில் பூஜ்ஜியம் இந்த இடத்துல இருந்திருக்கும். சரியா? பூஜ்ஜியம் வந்து இந்த இடத்துல இருந்திருக்கும். பூஜ்ஜியம் இப்படி சுத்தப்பட்டு, சரியா, பூஜ்ஜியம் இப்படி சுத்தப்பட்டு
என்ன செய்யப்பட்டிருக்குன்னா இந்த இடத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆகவே டோட்டலாக எவ்வளவு சுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே பொருந்திருக்குது அளவு. இப்போ இங்கே 35 இருக்குன்னு சொன்னால் 37. சரியா? ஓகே. இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா 0 இந்த திசையில் சுட்டப்பட்டிருக்குது. இந்த திசையில் சுத்தப்பட்டிருக்கு. ஆகவே ஆரம்பத்தில் 0 இங்கே இருந்திருக்கும். இப்போ இங்கேருந்து இன்னைக்கு வரை சுத்தப்பட்டிருக்கு. ஆகவே இங்கே எவ்வளோ சுத்தப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொருந்தித பிரிவு இப்போ 42. எஸ் 42. ஸோ அப்போ இங்கே 8 பக்கம் தானே, 8 தான் போயிருக்கு இங்கேருந்து இன்னைக்கு வர 8. ஆனால் இங்கே எவ்வளோ போயிருக்குது, 37 போயிருக்குது. இதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். கோலமானி ஒன்று எடுத்தால் இதில் மட்டும்தான் பிழைக்குது, எங்கால சுற்றுக. அதனால் வாசிப்பு எவ்வளோ வருது, இங்கே 37 அலகுகள் சுத்தப்பட்டிருக்குது வட்டாள விடைகள், இங்கே 8 வட்டாள விடை தான் சுத்தப்பட்டிருக்கு. சரியா? ஆகவே 0 இருந்து மேல் நோக்கி எடுத்த வாசிப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பிரதான அளவிடை 0.5 மில்லிமீட்டராக பிரிக்கப்பட்டிருக்குது. இங்கேயும் சேம் தான். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அளவிடை மேலே போயிருக்கிறதால 0.5 ப்ளஸ் 37 தர 0.01 0.87 மில்லிமீட்டர். கீழே எவ்வளோ போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே 0 கீழே போயில்லை. ஆகவே 0 சக 8 தர 0.01 அவை 0.08 மில்லிமீட்டர். இப்போ வித்தியாசம் கேட்கப்பட்டிருக்குது. வித்தியாசம்னு சொன்ன என்ன, இந்த அளவிடைக்கும் இந்த அளவிடைக்கும் இடையிலான வித்தியாசம். ஆகவே இது ரெண்டையும் கூட்டல் தான் பார்க்கணும். 0.87 ப்ளஸ் 0.08 0.95 மில்லிமீட்டர். ஸோ 4th ஆன்சர். திட்ட தெளிவாக நீங்கள் விளங்கியிருப்பீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கேன். திட்ட தெளிவாக விளங்கியிருக்கீங்கன்னு எதிர்பார்க்கேன். ஆரம்பத்தில் 0 எங்கே இருந்துச்சு, இப்போ 0 எங்கேக்கு போயிருக்குது, 8 அலகுகள் போயிருக்குது. இங்கே 0 இங்கே இருந்திருக்கும் ஆரம்பத்தில், இப்போ இப்படி சுற்றி இங்கே போயிருக்குது. ஓகே, அடுத்த கேள்வி போகலாம். அடுத்த கேள்வியில் போகலாம். இது ஒரு சிக்கல் பிடிச்ச கேள்வி மாதிரி உங்களுக்கு விளங்கும், ஆனால் உள்ளத்திலே லேசான ஒரு கேள்வி. ஸோ அப்படியே இருங்க, இந்த ஃபோட்டோ கொஞ்சம் பெருசாகிக்கொள்ளு. ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபோட்டோவை வந்து பெருசாக்கி எடுத்திருக்கோம். சிம்பிளாக நல்லா விளங்கிக்கொள்ளணும். இப்போ இங்கே முக்கோணம் மாதிரி தான் இருக்கு. நான் முக்கோணம் ஒன்று அடிக்கேன். முக்கோணம் ஒன்றில் விசைகள் ஒன்றன் பின்னுக்கு ஒன்று இப்படி தொடர்ந்து இப்படி மீள் சுழற்சி அடையாளம் மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் அங்கே விலையுள் 0. ஸோ அதை ஃபுல்லாக வெட்டலாம். இதை நல்லா விட வச்சுக்கொள்ளும். சரியா? அடுத்த விஷயம், இப்போ ஒரு விசையை தொடர்ந்து மற்ற விசை வருகுது. சரியா? இன்னொரு விசை அதுக்கு எதிராக போகுது. சரியா? பாருங்கள், இதை தொடர்ந்து இது வருது, இது எதிர் திசையில் போகுது. அப்போ நல்லா நினைவச்சுக்கொள்ளுங்க, இது ரெண்டிடையும் விலையுள் இதாக இருக்கும். ஸோ 2 பின்ன ABCன்னு இருந்துச்சுன்னு சொன்னால் இப்போ விலையுள் 2AB. ஏற்கனவே ஒரு AB இருந்துச்சு, அதோட இது ரெண்டும் சேர்ந்து இன்னும் ஒரு AB. சரியா? தெளிவாக விளங்கிக்கொள்ளும். இன்னும் தெளிவாக காட்டேன். 2 விசை இருக்குது, ஒன்று BCA. இது இப்படி ஒன்று பின் ஒன்று தொடர்ந்து போகுது. இந்த BCCAயோட விலையுள் என்னன்னு சொன்னால் எதிர் திசையில் வரும். இந்த எதிர் திசையில் BA. சாரி, இதில் வந்து பாருங்கள் BA. சரியா? இதை விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது முன்னுக்கு சொன்னது போல் ஒன்றன் பின்னுக்கு ஒன்று தொடர்ந்து வந்துச்சுன்னு சொன்னால் விலையுள் 0. இதை என்ன வச்சுக்கொள்ளும். ஓகே, இப்போ இந்த கேள்விக்கு வாங்க, செய்வோம். ஓகே, ரெடி? JD DI IJ 3 ஒன்றுக்கு பின்னு கொண்டு வருது, வெட்டுங்க. சரியா? DC CB ஒன்றுக்கு பின்னு கொண்டு இது எதிர்த்து வருதுன்றதால இது ரெண்டையும் விட்டுட்டு இங்கே விலையில் போடலாம். இப்போ விலையில் என்ன எனக்குள்ள மொத்தம் எத்தனை விசை இருக்குது, 2 dB. BC BA AE வெட்டிட்டு எதிர்த்து வரது போடலாம். ஆக இங்கே 2 BE. இதை வெட்டிட்டு இங்கே ஒன்று போடலாம். இதை வெட்டிட்டு இங்கே ஒன்று போடலாம். ஓகே, சரி.
இப்போ நம்ம என்ன செய்வோம், இந்த 2 டிபிக்கும் 2 பிசிக்கும் இங்கே 2 இங்கே 2 டிபிக்கும் 2 பிஇக்கும் விளைவில் பார்த்தோம்னா இங்கே கலகிறேன் இப்படி வரும். என்ன வரும், இதையும் வெட்டிட்டு 2 டிஇ. 4 நினைக்க இல்லை, அப்படி நினைக்க இல்லை. டிபிக்கும் பிஇக்கும் விலையில் என்ன, டிஇ. 2 டிபிக்கும் 2 டிஇக்கும் விலையில் என்ன, 2 டிஇ. சரியா, தெளிவாக இருக்கும். அதே போல் இங்கே பார்ப்போம். இங்கே எதிர் திசையில் பார்க்கணும். சரிதானே, பார்த்தோம்னா இவரையும் வெட்டிட்டு இங்கே 2 இஐ. ஓகே, இப்போ நமக்கு 2 டியும் 2 இஐயும் அமைச்சிருக்குது. இப்போ நம்ம அடுத்தது இந்த 2 டிஇயையும் 2 இஐயும் வெட்டிட்டு இது 2 இப்படி தொடர்ந்து வருது பாருங்கள், இப்படி ஒன்று இப்படி ஒன்று. இதுக்கு எதிர் திசை இதுதான். இங்கின 2 டிஐ. ஏற்கனவே அங்கே ஒரு டிஐ இருந்துச்சு, அதை நம்ம வெட்டிட்டோம், அதை இங்கே கொண்டு வர இல்லை. இப்போ 2 டிஐ தான். ஸோ இப்படி தான் கேள்வி செய்யுது, எல்லாம் விட இது மட்டும்தான் மிச்சம். இந்த ஆயிருக்கு செகண்ட் ஆன்சர். சரியா, சிம்பிளாக செஞ்சு முடிச்சாச்சு. ஓகே, இவ்வளோ. அதுக்கு மேலே எனக்குள்ளே இருந்து நின்று பேசிட்டு நிற்க ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்த கேள்விக்கு போக தான் இருக்குது. ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்கள். உருவில் காட்டப்பட்டுள்ள தனது தாடை ஒன்றுடன் ஒன்று பொருந்த நிலையில் உள்ள வேணியர் எடுக்குமான அளவிலே காட்டப்பட்டுள்ளது. இங்கே பூச்சியவளு, ஏற்கனவே பூச்சியவளை பற்றி கொஞ்சம் பேசினோம். ஸோ இங்கே பூச்சியவளு ஒன்று இருக்கும் அப்படின்னு சொன்னால், தாடை 2ம் சேர்ந்திருந்தால் 2 பூச்சியமும் சேர்ந்திருக்கணும், இப்படி இருந்திருக்கணும். சரியா, பட் இங்கே என்ன நடக்குன்னா பூச்சியம் முன்னுக்கு போயிருந்துருக்கு. இப்போ நான் எனக்கு கீரினது சரியானு கேள்வி கேட்டால் பச்சைப்பிலை. ஏன்னு சொன்னால் கீழே வாரது வேணியர் அளவில், மேலே வாரது பிரதான அளவிட. எப்பயுமே பிரதான அளவிடையின் மீது தான் வேணியர் அளவிட மேலுக்கு கீழுக்கு மூவ் பண்ணும், அதுக்கு மேலுக்கு தான் இது மூவ் பண்ணும். ஆகவே பிரதான அளவிடையை நிலையாக வச்சு வேணியர் அளவிடையை தான் கீறணும். ஸோ இங்கே இருந்திருக்கணும், வேணியர்ற பூச்சியம் இங்கே இருந்திருக்கணும். ஆனால் வேணியர்ற பூச்சியம் என்ன செஞ்சிருக்குது, கொஞ்சம் முன்னால் நிற்கிது. சரியா, கொஞ்சம் முன்னால் நிற்கிது. ஆகவே நாம் வாசிப்பு எடுக்க வேண்டிய அளவை விட, சரியா, நாம் இப்போ வாசிப்பு ஒன்று எடுக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும், இப்போ பாருங்கள் பிரதான அளவிடை வலது பக்கத்துக்கு தான் இருக்குது. சரியா, ஆகவே இந்த வேணியர் அளவிடை என்ன செய்யணும்னா வலது பக்கத்துக்கு தான் மூவ் பண்ணணும். வலது பக்கத்துக்கு மூவ் பண்ணால் தானே ஒரு அளவிடை ஒன்று வரும். இது இடது பக்கத்துக்கு மூவ் ஆகி இருக்குதுன்னு சொன்னால் மறையான திசையில் மூவ் ஆகி இருக்குது. மறை திசையில் மூவ் ஆகிருக்குதுன்னா மறை பூச்சிய வலு. சரிதானே, மறை பூச்சிய வலு என்ன வந்தால் என்ன செய்யணும், இறுதி வாசிப்போட கூட்டணும். ஸோ கழிக்கணும்ன்றதை என்ன செய்யலாம், வெட்டலாம். சரி, இப்போ மறை பூச்சிய வலுன்னு சிம்பிளாக சொல்லியாச்சு. பொருந்துன பிரிவு என்ன, 6வது பிரிவு பொருந்துது. சரியா, மறை பூச்சிய வலுன்னு என்ன செய்யணும், மொத்த வாசிப்புலேருந்து பூச்சிய வலுவை கழிக்கணும், 4 வரும். ஸோ 4ன்னு சொன்னால் இந்த இடத்துல இழிவெண்ணிக்கை சைவதசம் 1 சைவதசம் 4 மில்லிமீட்டர். அதை என்ன செய்யணும், அப்போ இறுதி வாசிப்போட கூட்டணும். ஃபர்ஸ்ட் ஆன்சர். சரியா, சிம்பிள். இருந்தாலும் நான் என்ன சரி பேசணும். ஸோ நான் பேசுதேன், பாருங்கள் என்ன பேசுதேன்னு சொல்லி. இந்த இடத்துல ஏற்கனவே நாம் என்ன செஞ்சிருக்கோம்னு சொன்னால் இருக்க வேண்டிய இடத்தை விட கொஞ்சம் முன்னாலே இருக்கும். சரியா, இப்போ நீங்கள் ஒரு பொருளை வச்சு வாசிப்போண்டு எடுக்கல. இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளை வைக்கிங்க, இந்த அளவுக்கு ஒரு பொருளை வைக்கிங்க, இந்த அளவு தான் பொருளின் உண்மையான நீளம். ஆனால் இந்த வேணியர் எடுக்குமானி இப்போ பின்னோக்கி அசையக்கலை, இந்த குறிப்பிட்ட அளவையும் அசைஞ்சு இந்த முன்னுக்குள்ள சின்ன கெப்பையும் அசையணும். சரிதானே, சின்ன கெப்பையும் அசைய வேண்டிய மாதிரி இருக்கும். சரியா, ஆனால் அப்படி நடக்காது. இப்போ என்ன நடக்கும்னு சொன்னால், இவ்வளவு தான் வாசிப்புன்னு சொன்னால் இந்த வேணியர் எடுக்குமானியும் இவ்வளவு தூரம் தான் செய்யும். அப்படின்னு சொன்னால் எப்படின்னா, நீங்கள் என்ன செய்யறீங்க, வேணியர் எடுக்குமாடின்ற 2 தாடைகளையும் விரித்து அதுக்கிடையில் எவ்வளோ நீங்கள் பொருளை வைக்கிங்களோ அந்த 2 தாடைகளும் விரிந்த அளவு தான் என்னென்னு சொன்னால் வந்து
அங்கே வரக்கூடிய வாசிப்பாக இருக்கும். ஸோ அந்த தாடைகள் இந்த பொருளின் அளவுக்குத்தான் விரியும். சரிதானே? பொருளின் அளவுக்கு தான் விரியும். ஆனால் கொஞ்சம் முன்னால் இருந்து விரியும்னு சொன்னதால் தாடைகள் இங்கே இருந்து இங்கேக்கு வரத்தான் விரியும். சரியா? அப்போ இந்த எக்ஸ்ட்ரா இந்த துண்டுக்கு என்ன செய்யாதுன்னா விரியாது. ஆகவே நீங்கள் வாசிப்பு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருந்து இங்கேக்குள்ளே வாசிப்பு மட்டும்தானே வரும். இங்கேக்குள்ளே வாசிப்பு தான் வரப்போகுது. வாசிப்பு அப்போ என்ன செய்யும்? குறைவாக தான் வரும். அப்போ நீங்கள் பூச்சியவளவு வந்து கூட்டினீங்கன்னு சொன்னால் தான் சரியான வாசிப்பு கிடைக்கும். ஸோ இது விளங்கிருக்கும் நினைக்கேன், சிம்பிளாக சொன்னேன். ஸோ விளங்கலைன்னு சொன்னால் இப்படி நீங்கள் வரும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, ஆனால் அப்படி வராதுன்னு சொல்லி இப்படி தான் வரும்ன்றது சொல்லியிருக்கேன். விளங்கலைன்னு சொன்னால் பூச்சி எவ்வளோ பற்றி தனி வீடியோ ஒன்று சேனலில் இருக்குது, பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இல்லை பூச்சி எவ்வளோ எல்லாம் கிளியர் ஆகும். சரியா? நம்ம அடுத்த கேள்வி போவோம். இந்த கேள்வியில் நீங்கள் வாசிக்கிற திறமையில் தான் இதுக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கிற திறமை இருக்குது. சரியா? எப்படி சொல்லுன்னு சொன்னால் நீங்கள் பிழையாக வச்ச பிழையான ஆன்சர் வரும், விளங்கி உள்ளதை வருத்தும். சரியா? ஒரு அமோனியம் மூலக்கூறு ஒன்றின்ற 3 ஐதரசன்க அணுக்கள் சரியா சமபக்க முக்கோண வடிவம் அமையுமாறு வைதரசன் அமையுமாறும் நைதரசன் அணுவின் உச்சியை கொண்டிருக்குமாறும் உள்ள ஒரு பிரமிட்டு வடிவமாகும். ஸோ எப்படியோ சொன்னது போல் வெக்கப்பட்டிருக்கேன்னு நினைவு வச்சுக்கொள்ளுங்க, சிம்பிளாக நினைவு வச்சுக்கொள்ளுங்க. என்ன சொன்னால் இதில் எங்கெங்கே என்னென்ன வரும்னு சொல்லியிருக்காங்க, அதனால் பிரச்சனை இல்லை. சரியா? எனும் நைதரசன் அணுவின் திணிவுக்கும் ஐதரசன் அணுவின் திணிவுக்கும் இடையிலான விகிதம் 14 கொண்டாகும். ஆகவே நைதரசன் ஒன்றுன்ற திணிவு 14ண்டா ஐதரசன் ஒன்றுவின் திணிவு 1. இப்படி எடுத்துங்க, சிம்பிள். சரி, இம்மூலக்கூறுகளின் புவியீர்ப்பு மையம் G. மூலக்கூறுகளின் புவியீர்ப்பு மையம்டா மொத்த NH3 என்ன புவியீர்ப்பு மையம் G. ஐதரசன் அணுக்களின் உருவாகும் புவியீர்ப்பு மையம், அதாவது 3 ஐதரசன் அணுக்கள்லையும் புவியீர்ப்பு மையம் H. இதை நல்லா விளையுங்க. அமைமாயின் XGயின் கீழ் GN விகிதம், இது தூரங்களுக்கு இடையிலான விகிதம் என்னன்னு கேட்கலாம். சரியா? சிம்பிளாக நாம் இப்போ பார்ப்போம். சிம்பிளாக பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்த பிழை, இப்போ இந்த ஜியை காணக்கொள்ள செஞ்ச பிழை. நிறைய பேர் செஞ்ச பிழையை பற்றி பேசி ஜியை காணக்கொள்ள என்ன செய்தேன்னு சொன்னால், சரி ஓகே, இங்கே ஒரு H, இங்கே ஒரு H, இங்கே ஒரு H, ஆகவே 3 Hண்டையும் விலையுள்ள எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டால் இங்கே இருக்கு. சரியா? இதுதான் பிழை. ஏன்னு சொன்னால் 3 Hண்டையும் புவியீர்ப்பு மையம் எக்ஸ்ன்னு சொல்லி தந்தாச்சு. அப்போ நீங்கள் இந்த தனியாக காண போகிறீங்க. சரியா? 3 Hண்டையும் புவியீர்ப்பு மையம் இங்கே இருக்குது. சரியா? 3 Hண்டையும் புவியீர்ப்பு மையம் இங்கே இருக்குது. ஆக இப்போ 3 Hண்டையும் திணிவுனா 3 எடுக்கு. என்ன எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அதண்ட திணிவு 14. இப்போ ஜியை காணதுக்கு நாம் என்ன செஞ்சால் சரி, 3 Hக்கும் எண்ணுக்கும் ஒரு பொதுவான புவியீர்ப்பு மையத்தை கண்டா நமக்கான ஜி கிடைச்சிடும். ஏன்னு சொன்னால் இந்த மூலக்கூறில் உள்ளது 3 Hம் ஒரு எண்ணும். 3 Hன்ற புவியீர்ப்பு மையம் தெரியும், எண்ணின்ற புவியீர்ப்பு மையம் தெரியும். எண்ணையும் 3 Hக்கும் பொதுவான புவியீர்ப்பு மையத்தை கண்டா இந்த மொத்த மூலக்கூறின்ற புவியீர்ப்பு மையத்தை கண்ட மாதிரி. எப்படியும் பெரிய திணிவு கிட்டே இருக்க போது நான் அப்போ இந்த இடத்துல இருக்குன்னு எடுக்கேன். அப்போ எண்ணில் இருந்து இந்த ஜிக்கு என்ன தூரம், ஜியில் இருந்து எக்ஸுக்கு என்ன தூரம்ன்றது பார்க்கறதுக்கு சிம்பிளான ஒரு விஷயம் இருக்கு. என்னென்னு சொன்னால் திணிவு தூரம். சரிதானே? புவியீர்ப்பு மையத்துக்கான விஷயத்தை பாருங்கள். திணிவு 1க்கு 3 வைங்களேன். தூரம் எப்படி வரும்னு சொன்னால் 3க்கு 1 வரும். ஸோ அதே இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இங்கே 3, இங்கே 14டா, இங்கே இருந்து அதாவது எண்ணில் இருந்து ஜிக்கு 3, ஜியில் இருந்து எக்ஸுக்கு 14. சிம்பிளாக போட்டாச்சு. கேள்வி என்ன? XGயின் கீழே GN, XG என்ன? XG போட்டோம். சாரி, XG வந்து போட்டிருக்கோம் 14, GN என்ன 3. ஸோ ஆன்சர் என்ன? 4. சிம்பிளாக நான் இப்போ சொல்லி தந்த இந்த விகிதத்தை நினைவிச்சிங்க, சுருக்கிட்டு போக தான் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் பேசினேன், அதை மட்டும் தெளிவாக நினைச்சிங்க, அதான் நிறைய பேர் விட்ட பிள்ளை. ஓகே, துணிக்கை ஒன்றின் V எனும் மாறா கதியுடன் மாறா கதின்னு சொல்லுதாங்க, மாறா வேகம்னு சொல்லலாம் தானே. மாறாமல் இருந்தால் வேகம் தானே. நல்லா நினைவச்சிங்க, வேகம்ன்றதுக்கு ஆவிக்கணியம். எவ்வளோக்கு எவ்வளோ பருமன் மாறாமல் இருக்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ திசையும் மாறாமல் இருந்திருக்கணும். ஒரு வட்டப்பாதையில் செல்லக்கலை திசை அடுத்தடுத்த கணத்துக்கு மாறிட்டே இருக்கும். ஸோ அதனால் எப்படி மாறும்? இங்கொண்டு, இது இந்த திசை, இது இந்த திசை, இதுக்கிடையில் ஒரு கோணம் கூட வருது.
ஸோ மாறிட்டே இருக்கும்ன்றதால அதை வேகம்னு சொல்லலாம். வேகம்னு சொல்லியிருந்தால் இந்த கேள்வியிலே பிழை இருந்திருக்கு. கதியிட்டு தெளிவாக போட்டிருக்காங்க. வட்டப்பாதையில் இயங்கும் முறையில் காட்டப்படும். துணிக்கை ஏயில் இருந்து பிக்கு இயங்கும் போது அதன் வேக மாற்றத்தை காண்க. ஏல இருக்கக்கல வேகம் வி, சாரி வேக மாற்றம் கேட்டிருக்குது, மாற்றத்தை காணப்படும். பியில் இருக்கக்கல வேகம் வி. ஏன்னா நீ வேகம்னு சொல்லி கேட்டால் நான் இந்த திசையை கருதி வேகம், அந்த கல்லில் அந்த திசையை கருதி வேகம், சரியா? ஓகே. இப்போ ரெண்டுக்கும் இடையிலான மாற்றத்தை கேட்டால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்? வேக மாற்றம் கேட்கப்பட்டிருக்குது, சரிதானே? அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ரெண்டுக்கும் இடையிலான கோணத்தை காணணும். சரி, அப்பையும் கோணி தான் வருது, பிரச்சனை இல்லை. ரெண்டையும் போட்டாச்சு. ஸோ இது 120ன்னு சொன்னால் இது 60, ஒட்டநாட்பக்கல் படி அது 60, சரியா? ஓகே. அப்போ நல்லா பாருங்கள், நான் இதை தெளிவாக எங்கிட்ட எடுத்துக்கிறேன். இப்படி உண்டு, இப்படி உண்டு, சரியா? இது இந்த திசையில், இது வி, இதுவும் வி, ரெண்டுக்கும் இடையிலான கோணம் 60. இப்படி வச்சுட்டு காண கஷ்டம், சரியா? இப்படி வச்சுட்டு காண கஷ்டம்னு சொன்னால் காணலாம். காணணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? இதை நீட்டி அங்காள உள்ள கோணத்தை வச்சு தான் காணணும். ஏன்னா ஒன்றுக்கு பின் கொண்டு தொடர்ந்து போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லக்கல. நீங்கள் என்ன வி கோஸ் டீட்டா வி சைன் டீட்டா போடுறது பிரச்சனை. ஆனால் இங்கே தெளிவான ஒரு விஷயம் இருக்குது, வேக மாற்றம். மாற்றம்னு சொன்னால் அங்கேக்குள்ள ஒரு மைனஸ் வருதுன்னு நினைவுச்சுக்கொள்ளுங்க. இது என்ன செய்யலாம்னு சொன்னால், இது இந்த திசை தானே, மைனஸுக்காக நான் என்ன செய்தேன்டா, இதில் வேகத்தை நான் மாற்றி இதை இந்த திசையில் போடுது வி, சரியா? ஏன்னா இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் விளைவுள் காணுது உங்களுக்கு சிக்கலாம். இதை சுவராக இங்கால நீட்டி திருப்பி கொண்டு வரையணும், அவ்வளோ எல்லாம் கஷ்டம் மாற்றல் வரைய. சிம்பிளாக வேக மாற்றம்ன்றதால நம்ம திருப்பி போடும், சரியா? திருப்பி போட்டிங்கன்னா விலையில் உங்களுக்கு இப்போ தெரியும், இது 60 ரூபாய் தானே, ரெண்டுக்கும் இடையில் வரப்போகுது. கட்டாயம் கோணம் வந்து என்ன செய்ய போகுது, ரெண்டுமே சமபருமன்றதால 30 தான் வரப்போகுது. 60 வாரத்தை வெட்டுங்க, அடுத்த பக்கம் போகிறத வெட்டுங்க, 0 வாரத்தை வெட்டுங்க, 2 ஆன்சரில் ஒரு ஆன்சர். இப்போ வேக மாற்றம்ன்றதால நம்ம மைனஸ் போட்டுட்டோம், மைனஸை பிரதியிட்டுட்டோம். மைனஸ் பிரதியிட்டா இப்போ சமன்பாடு என்னண்டா, வி 2v cos θ/2 ஏ சைன். வேக மாற்றம்டா சைன் தானே, ஆனால் நான் இங்கே தான் மாற்றிட்டேனே, மாற்றினதால sin θ/2. ஆகவே 2v × cos 30, θ/2னா 60, 2 விஜம் 30 தானே, √3/2 சுத்தா √3v. இல்லை எனக்கு அப்படி செய்யலாம்டா, இதை ஃபுல்லாக நீட்டுங்க. நீட்டிட்டு பார்த்தீங்கன்னா இந்த 120 பாகை கோணம் வரும். இப்போ இது இந்த திசை, சாரி அப்படி உங்களுக்கு செய்யலாம். சாரி நான் தான் குழப்பிருக்கேன். ஏன்னு சொன்னால் மாற்றம்ன்றதால நீங்கள் எப்படியுமே திசையை மாற்றித்தான் ஆகணும். அங்கால வர நீட்டினாலும் நீங்கள் திருப்பி இங்கால நீட்டி தான் செய்ய வரும், சரியா? அங்கால வர நீட்டினாலும் இங்கால நீட்டி தான் செய்ய வரும். மாற்றம்னா திசையை மாற்றியே ஆகணும், சரியா? நீங்கள் மாற்றம்னு சொன்னால் திசையை மாற்றி ஆகணும், இல்லாட்டி நீங்கள் விளைவில் எடுத்துக்க மாட்டீங்க. விளைவில் எடுக்கிறது உங்களுக்கு பிரச்சனை, விளைவில் திசையை காணது பிரச்சனையாகும். பருமனை நீங்கள் எடுத்துக்குவீங்க, சரியான ஒரு பருமன் வரும், ஆனால் திசை வித்தியாசப்படும், சரியா? விளை கொள்ளுங்க. பருமன் சரியாக தான் வரும், அங்கால பக்கம் இழுத்து செஞ்சீங்கண்டா, ஆனால் அவங்களோட திசை பிழைச்சிடும். அப்படி ஒரு ஆன்சர் விடையிலையும் இல்லை, விடையில் அப்படி ஒரு ஆன்சர் இருந்தால் நீங்கள் பிழையான விடை அடிச்சிருவீங்க, தெளிவாக இருங்க, சரியா? அடுத்த கேள்வி, 40 கிலோகிராம் திணிவுரிய குண்டொண்டு 80% திறனுடைய மோட்டார் ஒன்றினால், இது திணிவு 80% திறன். நாம் இப்போ 100 ஜூல் சக்தியை கொடுத்தோம்னு சொன்னால் அந்த மிஷினுக்கு அவர் வந்து 80 ஜூலுக்குரிய வேலையை தான் செய்வார். எப்படின்னு சொன்னால், நம்மள்ட்ட ஒரு லைட் இருக்குது, சரியா? லைட் இருக்குது, அதுக்கு நாம் 80 ஜூல் சக்தியை கொடுத்தோம்னா அவர் 100 ஜூல் சக்தியை கொடுத்தோம்னா 80 ஜூலுக்கு தான் வெளிச்சத்தை தருவார். அதானே நமக்கு வேணும், லைட்லேருந்து காற்றா வேணும் இல்லையே. ஸோ 80 ஜூலுக்கு தான் வெளிச்சத்தை தருவார், மிச்சம் 20 ஜூலுக்கும் அவர் வெப்பமாக இல்லாட்டி கிட்டி சின்ன சவுண்டாக அவர் விரயமாக்கிடுவார். நம்மளை 80% மட்டும்தான் நமக்கு அதில் பயன். ஓகே, 80% திறனுடைய மோட்டார் ஒன்றினால் 120 மீட்டர் உயரத்துக்கு 2 நிமிட நேரத்துக்கு உயர்த்தப்படி இதுக்கு தேவையான வலுவை கேட்டிருக்குது, சரியா? ஃபஸ்ட்டு இங்கே 120 மீட்டர் உயரத்துக்கு தேவையான சக்தியை பார்ப்போம். சக்தி சமன் mgh, m வந்து 40, g வந்து 10, h வந்து 120. சுருக்கினா 48, 4800
480 எடுப்போம், 480 கே. ஓகே, 480 கிலோ ஜூல். இது வந்து இந்த 450 கிலோ ஜூல்னு சொன்னது இந்த மோட்டார் செய்த சக்தி வேலையின் அளவு, மோட்டார் செஞ்ச வேலையின் அளவு, 80% திறனுடைய மோட்டார் செஞ்ச வேலையின் அளவு. ஆனால் இந்த இடத்துல வலுவை கண்டுபிடிக்கிறதுக்கு மோட்டார் செஞ்ச வேலையின் அளவு கொடுத்து போதாது, நாம் எவ்வளோ இந்த மோட்டாருக்கு சக்தி கொடுத்துருக்கோம்ன்றதை கொடுக்கணும். ஆகவே 80% தான் 480 இன்ட்டு 100 போட்டுவிட்டிங்கன்னா 600 கிலோ ஜூல்னு வரும். இது வந்து நாம் கொடுத்தது. இது 80% வேலைக்கானது, இது 100% திறனுக்கானது. இது 80% திறனுக்கானது, இது 100% திறனுக்கானது. இப்போ இந்த 100% திறனுக்கு தான் நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் வலுவை காணணும். வலு சமன் சக்தியின் கீழே நேரம். சக்தி 600 கிலோ ஜூல், அது கீழே நேரம் 120 செகண்ட். சுருக்கினீங்கன்னா 50 கிலோ வாட்டுன்னு வரும் போல். சரியா? சரி, சுருக்கினீங்கன்னா 50ன்னு வராது, 5 கிலோ வாட்டுன்னு வரும். சரியா? சுருக்கினீங்கன்னு சொன்னால் 5 கிலோ வாட்னு. சரியா? சுருக்குங்க, தெளிவாக 5 கிலோ வாட்னு வரும், 50 எல்லாம் இல்லை. ஓகே, அடுத்த கேள்வி வாங்க. பெருசாக இருக்குது. சிம்பிள். சரியா? பாருங்கள், பின்வரும் வேக நேர வரைப்பை ஒத்த இடப்பெயர்ச்சி நேர வரைப்பு. வேக நேர வரைப்பின் படித்திறன் ஆறுமுடுகளை தரும். வேக நேர வரைப்பின் பரப்பு இடப்பெயர்ச்சி தரும். சரிதானே? இதை வச்சு தான் இந்த கேள்வியை செய்யணும். ஸோ இதை என்ன வச்சு கொள்ளுங்க. முதலாவது நல்லா பாருங்க. சரி, இப்போ நான் இதில் சில ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன். சரியா? இப்போ நல்லா பாருங்கள். இதில் இந்த இடத்துல இது வந்து நேர் வேகம். சரியா? நேர் திசையில் உள்ள வேகம். இது வந்து மறை திசையில் உள்ள வேகம். சரியா? இது வந்து இங்கால வலது பக்கம் போகிறாருன்னா இது வந்து இடது பக்கம் போகிறாரு எடுங்களேன். ஓகே, இப்போ இதண்ட பரப்பும் கிட்டத்தட்ட சமனாக இருக்குது. சரியா? சமனாக இருக்குது. இப்போ இதண்ட பரப்பு முதல்ல வந்து இப்போ வலது பக்கம்னு சொன்னால் ப்ளஸ் திசைன்னு சொன்னால் போயிட்டே இருக்கார் தானே. போய் இப்போ திரும்பி வாராண்டுவீங்களேன். ஸோ திரும்பி வராது. அதாவது நான் இப்போ பாருங்கள், ஒரு பாதை ஒன்று கீறுதன். பாதையில் இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு இப்படி போய் திரும்பி வராரு. இன்னைக்கு வர வாரத்துக்கு மாதிரி தான் இருக்குது பரப்புரணையும் பார்த்தா. ஏன்னா பரப்புரணை ஈக்குவல்டா போன தூரம் வந்த தூரத்துக்கு சமனாக இருக்குது. போன இடப்பெயர்ச்சி வந்த இடப்பெயர்ச்சிக்கு சமனாக இருக்க மாதிரி இருக்குது. இடப்பெயர்ச்சி பூஜ்ஜியத்துக்கு வர மாதிரி தான் இருக்குது. சரியா? எப்போ இந்த ஃபெஸ்ட்டில் காட்டின மாதிரி மைனஸ் திசையிலையும் போவார்னு சொன்னால் இங்கே பரப்பு இன்னும் பெருசாக இருந்து இவர் இப்படி போனார்னா தான், இதையும் தாண்டி போனார்னா தான் அவர் என்ன செய்வார்னா மைனஸ் இடப்பெயர்ச்சி ஒன்றவருக்கு வரும். ஆனால் இங்கே அப்படி இல்லை தானே. ஸோ அப்போ ஃபெஸ்ட்டு வெட்டுங்க. இப்போ நான் சொல்லித்தர ஐடியாவை இதுக்கு புறம் யூஸ் பண்ணதுக்கு நீங்கள் வச்சுக்கொள்ளணும். சரியா? ஓகே, அடுத்தது இந்த வரைப்பில் நோட் பண்ண வேண்டியது இந்த இடத்துல பாருங்கள். இவர நேரம் மாற இல்லை, நேரம் டி தான். இவர வேகம் என்ன? இப்போ அண்ணளவா சமன் எடுங்களே, ரெண்டும் யூன்னு சொன்னால் யூ, இது வந்து ப்ளஸ் யூ, இது மைனஸ் யூ. அப்போ அவர வேகமும் மாற இல்லை. அப்போ என்ன செஞ்சிருக்காரு? இந்த திசையில் யூ வேகத்தில் வந்தவர் திருப்பி அப்படியே ஒரு யூ ஒன்று அடிச்சு அப்படியே ரவுண்ட் அபவுட்டால் ஒரு யூ ஒன்று எடுத்து இந்த திசையில் யூ வேகத்தில் போகிறாரு ஒரே நேரத்தில். சரியா? அங்கே அவர் ஸ்டொப்பெல்லாம் பண்ணி இல்லை. சரியா? ஸ்டொப்பெல்லாம் பண்ணி இல்லை. அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா மூமெண்ட்லேயே தான் இருக்கார். சரியா? அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா மூமெண்ட்லேயே தான் இருக்கார். அப்போ அவர இடப்பெயர்ச்சி அந்த இடத்துல மாறாமல் இருக்குமான்னு சொல்லி கேட்டால் மாறாமல் இருக்காது. ஏன்னு சொன்னால் அவர் ப்ளஸ்லேயும் போயிருக்காரு, அந்த டைமில் மைனஸ்லேயும் போயிருக்காருன்னா அவர் இடப்பெயர்ச்சி தொடர்ந்து ஒரு ஓய்வில் நின்ற மாதிரி நிற்காது. இங்கே பாருங்க, டைம் போக்கில் பொருள் என்ன செய்யுதுன்னா அதே இடத்துல ஓய்வில் நிற்கிது. டைம் போகுதான் நான் ஓய்வில் நிற்கிது. ஆனால் இங்கே ஒரே டைமில் இங்கே வேலை நடக்குது, இவர் ஓய்வில் நிற்கலை. ஸோ அப்போ என்ன, இதை வெட்டலாம். இப்படி தான் கேள்வி செய்யல. சரியா? அடுத்தது இப்போ பாருங்கள், இங்கே ப்ளஸில் வேகம் குறையுது, இங்கே மைனஸில் வேகம் குறையுது. ப்ளஸில் வேகம் குறைஞ்சா வரைப்பு எப்படி வரும்?
இப்படி வரும். சரியா? மைனஸில் வேகம் குறைஞ்ச எப்படி வரைவு வரும்? இப்படி வரும். இது வேகம் குறைஞ்ச. ப்ளஸில் வேகம் கூடினா எப்படி வரைவு வரையும்? இப்படி வரும். இது ப்ளஸில், இது மைனஸில். மைனஸில் வேகம் கூடினா எப்படி வரைவு வரும்? இப்படி வரும். சரியா? ஆகவே நல்லா பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஆரம்பத்தில் ப்ளஸில் வேகம் குறையுது, அப்போ இப்படி வருமா வரைவு? வராது. சரியா? இறுதியில் மைனஸில் வேகம் குறையுது, அப்போ இப்படி வருமா வரைவு? இப்படி வருமா வரைவு? வராது. பாருங்க, கூடுதல் மாதிரி இருக்கு. ஆகவே ஒரே ஆன்சர், ஃபோர்த் ஆன்சர் தான். சிம்பிளாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இடப்பெயர்ச்சி என்ன? ஆரம்பித்த ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போயிட்டு திருப்பி அதே தூரத்தில் வந்து நின்ட்டார். சரி, விளைவுள்ள இடப்பெயர்ச்சி 0. ஓகே, 0ல் வந்து நிற்காரு 0. ஓகே, எல்லாம் ஓகே. மற்றபடி இந்த பரைஃபில் பாருங்கள், எல்லாம் ஓகே வரி. முதல்ல குறையும், ப்ளஸில் வேகம் குறையுது. சரியா? அடுத்தது மாறா வேகம்னு சொன்னால் இங்கே என்ன? மாறாப்படுத்துகிறேன். அப்புறம் மைனஸில் மாறா வேகம்னா மைனஸில் மாறாப்படுத்துகிறேன். திருப்பி இங்கே வேகம் குறையுது, மைனஸில் வேகம் குறையுது. எல்லாம் சரியாக இருக்குது. ஃபோர்த் ஆன்சர். ஓகே, இந்த கேள்வியை பாருங்கள். சரியா? இந்த கேள்வியை தெளிவாக பாருங்கள். கேள்வியை வாசிக்கிறதுல தான் விஷயம் இருக்குது. வாசிக்க தெரியான்னு சொன்னால் வேலையில் நீங்கள் திருப்பி முதலேருந்து வாசிக்கிற கிளாஸ் போகணும். சரியா? வாசித்து விளங்கி இருக்கணும். சரியா? வாசித்து விளங்கி இருக்கும். உருவில் காட்டப்பட்டமாறு 0 எனும் புள்ளியின் தொழிற்படும் 2 ஒரு தள விசைகளின் பருமன் திசையில் காட்டப்பட்டுள்ளது. இவ்விரு விசைகளின் மேலதிகமாக தொழிற்படும் இவ்விரு விசைக்கும் மேலதிகமாக தொழிற்படும் F1 F2 விசைகள். இவ்விரு விசைக்கும் மேலதிகமாக தொழிற்படக்கூடியது. இது வந்து மேலதிகமாக தொழிற்படக்கூடிய விசைகள். F1 F2 எனும் விசைகள் இவ்விரு விசைகளின் பருமனை விலையுள்ள பருமனை மாற்றாது. பருமன் சமன், ஆனால் திசையை மட்டும் புறமாற்றக்கூடியது. ஏற்கனவே வலது பக்கத்துக்கு போனால் இடது பக்கத்துக்கு ஆக்கி விட்ரும். ஏற்கனவே மேலே போனால் கீழே மாற்றி விட்ரும். அப்படியே புறமாற்றும். 180க்கு மாற்றி விடும். புறமாற்றம் என்னென்ன? 180க்கு மாற்றி விடும் கூடிய F1 F2 அமையக்கூடிய விசைகள். சரியா? இங்கே வந்து விசைகள் ஒரு ஏங்கிளில் போகுது. விசைகள் என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஒரு ஏங்கிளில் இருக்குது. ஆனால் இங்கே விசைகள் எல்லாம் ஒன்று நேர் எக்ஸ் திசை, மறை எக்ஸ் திசை, நேர் வை திசை, மறை வை திசைன்னு டிரெக்டாக அந்த திசைகளில் மட்டும்தான் சொல்லியிருக்கான். சரியா? சிம்பிளாக பார்ப்போம். புறமாற்றணும் தானே? சரி, ஓகே. இப்போ விலையுள்ள புறமாற்றணும்டா. இப்போ இங்கே நம்ம செய்யக்கூடிய ஒரே வேலை, விலையுள்ள பருமன் மாறப்போறான்னு சொன்னால் ஆரம்பத்தில் இருக்கு இந்த 2 விசைகளில் பருமனுக்கு சமனான ஒரு பருமனுள்ள விசைகளை தான் நம்ம கொடுக்கணும். அடுத்த விஷயம், திசையை புறமாற்றக்கூடியன்னு சொன்னால் ஏற்கனவே உள்ள இந்த 2 விசைகளுக்கும் புறமாற்றாகத்தான் நாம் என்ன செய்யணும்? அந்த விசைகளை கொடுக்கணும். இந்த 2 விசைக்கும் சமனான விசையாகவும் இருக்கணும், இந்த 2 விசைக்கும் எதிரான எதிர் திசையில் தொழிற்படக்கூடிய விசையாகவும் இருக்கும். ஆனால் இங்கே ஏங்கிளில் விளைக்குது, ஆனால் நம்மளோட விடை எதிலையும் ஏங்கிளில் உள்ள விசைகள் இல்லை. இங்கே ஒரு கோணத்தோடையில் இருக்குது, ஆனால் நம்மட கேள்வியில் உள்ள எந்த ஒரு விடையும் ஏங்கிளில் இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும்டா? ஏங்கிளில் உள்ள ஒரு விடையை 6வது 7வது 8வது விடையாக எழுதி கோடு அடிக்கணும். அப்படி இல்லாட்டி ஃபோட்டோவில் தந்திருக்கிறத ஏங்கிள் இல்லாமல் மாற்றும். முதலாவது சொன்னதை செய்யலாம், 2வது சொன்னதை செய்யலாம். முதலாவது சொன்னதை செஞ்சோம்னா இந்த விசையை, இந்த 1வது விசையை எப்படி மாற்றலாம்? எக்ஸ் திசையில் மாற்றினோம்னு சொன்னால் இன்னைக்கு வரும் 2 துண்டு வரும். அதே வையில் மாற்றினோம்னு சொன்னால் ஒரு துண்டு வரும். இது எப்படி முடிவெடுக்கன்னு சொன்னால் சிம்பிள். எக்ஸ் திசையில் இது 2வது கட்ட வரைக்கும் இருக்கு. ஆகவே எக்ஸ் கூறாக பிரித்தோம்னு சொன்னால் 2 தான் வரும். வையில் 1வது வர வரைக்கும் வை கூறாக பிரித்தா 1 தான் வரும். சிம்பிளாக இப்படி தான் வரையுது. ஓகே, அடுத்தது இந்த 2வது விசையை எக்ஸோட பிரிச்சிங்கன்னா 3வது வரை இருக்குது. ஸோ 3 துண்டு வரும். வையோட பிரிச்சிங்கன்னா எக்ஸோட பிரிச்சிங்கண்டா பாருங்கள் 1 வரைக்கும் இருக்குது, 1 வரும். ஸோ இந்த 2 விசைகளுக்கும் எக்ஸ் திசையில் விளைவு எவ்வளோ வருது? 1 + 2 3 வருது. வை திசையில் எவ்வளோ வருது? 1 + 3 4 வருது. ப்ளஸ் எக்ஸ் திசையிலையும் ப்ளஸ் வை திசையிலையும். அப்போ நாம் என்ன செய்யணும்டா?
பருமன் சமனாக இருக்கணும், ஏற்கனவே பேசினேன். திசை எதிராக இருக்கணும். ஆகவே நாம் புதிதாக குறிக்க வேண்டிய F1 F2 விசைகள், F1 என்ன செய்யணும், மறை எக்ஸ் திசையில் 3 விசையாகவும் 3ஆகவும், 2 F2 மறை y திசையில் 4ஆகவும் இருக்கணும். ஸோ அப்படி ஒரு ஆன்சர் இருக்கான்னு சொல்லி கேட்டால் இருக்குது. எத்தனாவது ஆன்சர்? 3வது ஆன்சர். விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து எடிஷனலாக கொடுக்குற விசைகள். ஸோ நினைவு வச்சுக்கொள்ளுங்க. இந்த விசையும் இருக்கத்தக்கனையே அந்த விசையை கொடுத்தா நாம் இன்னும் டபுளாக கொடுக்க வரும். இது ஒவ்வொன்றையும் 3க்கு பதிலாக 6, 4க்கு பதிலாக 8 கொடுக்க வரும். அப்படியான ஆன்சர்கள் விடையிலையும் இல்லை. இது மேலதிக விசைன்னு சொல்லியும் இருக்கி குழம்ப தேவையில்லை. ஓகே, 12வது கேள்விக்கு போகலாம். ஓகே, தியரி கேள்வி. 3 ஒரு தள விசைகள், ஒரு தள விசைன்னு சொல்லப்பட்டுட்டு, ஒரு தள விசைன்னு சொன்னேன்னா ஒரே தளத்தில் தொழிற்படக்கூடிய விசை. ஒயிட் போர்டு எடுத்திங்கன்னு சொன்னால், இது இப்போ நான் போர்டில் அணைக்கிறது பாருங்க, உங்களோட ஃபோனில் இது விளங்கும். எப்படின்னா 1 2 3. இது எப்படி, ஒரு ஊஞ்சில் ஒரு புல்லை நிற்கிது. இது இழுவை விசை டி, இழுவை விசை டி. இது அந்த புல்லை இருக்கிறதால வர நிறை விசை எம்ஜி. அடுத்தது என்ன செஞ்சுருக்கீங்கன்னு சொன்னால், உதாரணத்துக்கு சரியா, உதாரணத்துக்கு எடுப்போம். ஒத்தனை காலையும் காயையும் கட்டி இழுத்து கட்டி வச்சுருக்கீங்க. சரியா, இங்கே டி டி, அவன்கிட்ட நிறை கீழே எம்ஜி, இழுத்து கட்டி வச்சிருக்கீங்க 2 பக்கத்தில் ஒரே தளத்தில். சரிதானே? ஓகே, இது ரெண்டும் ஒரு தளத்தில் உள்ள விசைகள். ஏன் இப்போ 2 ஃபோட்டோ கீழே வச்சிருக்கேன்டா, இதை பாருங்க, ஒன்று கொண்டு சமாந்தரமாக இருக்குது. இது சமாந்தரம் இல்லை. இப்போ இங்களோட நிபந்தனைகளை சொல்லுதேன். சமாந்தரமாக இருக்குதுன்னு சொன்னால் நிபந்தனை 1, ஒரு நிபந்தனை பாருங்க, இரு விசைகளில் கூட்டுத்தொகை மற்ற விசைக்கு சமனாகவும் எதிராகவும் இருக்கும். சரியா? அடுத்தது இதான் வந்து பேசிக் நிபந்தனை. பேசிக் நிபந்தனை 2வது பார்ப்போம். இதுக்கு ஒரு நிபந்தனை சொல்லி, இது ஒரு சிம்பிளான ஒரு நிபந்தனை தானே, ஒரே நிபந்தனையில் எல்லாம் சொல்லிட்டு ஸ்டார் பண்ணினே 1 2 நான் குழம்பும் தானே. இப்போ இதில் சொல்லி பாருங்கள், ஸ்டார் பண்ணி இதில் வந்து அதே போல் இரு விசைகளில் விலையில் வந்து அடுத்த விசைக்கு சமனாகவும் எதிராகவும் இருக்கும். அதே போல் 3 விசைகளும் ஒரு புள்ளியில் சந்திக்கும். இது கட்டாயம். ஆனால் இந்த பாயிண்ட்ஸ் இங்கே இல்லை. சரி, இப்போ வாங்க விஷயக்கு. அடுத்தது 2க்கும் பொதுவான இன்னொரு பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த குறித்த தளம், இது ஒரு குறித்த தளத்தை பற்றி தானே பேசுகிறோம். அது அந்த குறித்த தளத்தில் உள்ள ஒரு புள்ளி பற்றி விசை திருப்பம் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதோட கூட்டுத்தொகை 0 வரும். எழுதலை. சரி, இதில் சொல்லி தானே எழுதலை, சும்மா கிறுக்கி விட்டேன். பார்ப்போம், வாசிப்போம். இவ்விசைகள் தொழிற்படும் தடத்தில் உள்ள எப்புள்ளி பற்றியும், எந்த ஒரு புள்ளினா எப்புள்ளினாலும் ஒன்று தான், எப்புள்ளி பற்றியும் இவ்விசைகளின் திருப்பங்களின் அச்சரகணித கூட்டுத்தொகை, அச்சரகணித கூட்டுத்தொகைன்னு சொன்னேன்னா 1 2 3 கூட்டுத்தொகை 0. ஸோ அதை நான் இப்போ ஏற்கனவே கீழே சொன்னேன். அது சரி. ஏ சரின்னா ஏ இல்லாத ஆன்சர் இருக்கா? இதில் ஏ இல்லை, அப்போ இதை விட்டு. அடுத்தது பி. இவ்விசைகளின் தாக்கக்கூடுகள் ஒரு புள்ளியில் சந்திக்க வேண்டும். இவ்விசைகளின் தாக்கக்கூடுகள் ஒரு புள்ளியில் சந்திக்க வேண்டும். கட்டாயம் இல்லை. இந்த இடத்துல என்ன தான் சந்திக்கணும், இங்கே சந்திக்கவே தேவையில்லை. ஸோ இப்போ ஊஞ்சில் கட்டியிருக்கல இங்கே என்ன சரி, உங்களோட புள்ளியில் சந்திக்குதா? இது இந்த புள்ளி, இது இந்த புள்ளி, இது இந்த புள்ளி, 3 புள்ளி. ஸோ பிபியில் என்னதாலும் பி வாரத்தை விட்டுங்க. ஏஎல்ஐசி கட்டாயம் சியை பார்த்து தான் ஆகணும், வேறு வழியில். இவ்விசைகளின் யாதேனும் இரு விசைகளின் விலையின் பருமனானது 3வது விசைக்கு பருமனுக்கு சமன். ஸோ பருமனுக்கு சமனாகவும் இருக்கும், திசையில் எதிராகவும் இருக்கும். ஸோ அது மிக சரி. ஸோ ஏசியில் 3rd ஆன்சர். ஓகே விஷயம். அடுத்த கேள்விக்கு வருவோம். 13வது கேள்வி. PQR என்பன உதைப்பந்து ஒன்றில் வழங்கப்படும் 3 உதைப்புகளை காட்டுகின்றன. இம்மூன்று உதைப்புகளும் பந்தானது ஒரே உயரத்தை அடைகிறது. எப்படி? ஒரே உயரத்தை அடைகிறது. சரியா? ஒரே உயரத்தை அடைகிறது. இங்கே வந்து வழித்தடை இல்லை, வழித்தடை வந்து இல்லை.
ஸோ வழித்தடை இல்லைன்னு சொன்னால் இது போகிற உயரம், இப்போ புவியீர்ப்பார் முடியல் ஜி இருக்கின்றன, போகிற உயரம் கொடுக்கப்படுத நிலைக்குத்து வேகத்தில் தான் தங்கியிருக்கு. நிலைக்குத்து வேகத்தில் தங்கியிருக்கு. ஸோ மூணுமே ஒரே உயரத்தை அடையுதுன்னு சொன்னால் மூணுக்கும் கொடுக்கப்பட்ட நிலைக்குத்து வேகங்கள் சமன். ஆரம்ப நிலைக்குத்து வேகங்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் சமனாகும்ன்றது சரி. ஸோ பி இல்லாத ஆன்சரை விட்டுங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள், ஒரே வேகம் ஏன்னு சொன்னால் பாருங்கள் எப்படின்னு சொன்னால் வந்து நான் உதாரணமாக எடுக்கேன். இப்படி வச்சு ஒரு 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்ற வேகத்தை கொடுக்கீங்க. சரியா? முதல் ஒரு செகண்டில் 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் ஆகும். அடுத்த ஒரு செகண்டில் 0 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 ஆகும். திருப்பி வந்து சரிதானே? அதே நீங்கள் 30 கொடுக்கீங்க. 30 கொடுத்தீங்கன்னு சொன்னால் 10 இன்னைக்கு வரக்குள்ள வேகம் 20 மாறும், இன்னும் 10 மாறும், இன்னும் 0 மாறும். மொத்தமாக இங்கே 4 செகண்ட் பரப்பு நேரம், இங்கே 3 செகண்ட் பரப்பு நேரமாக இருக்குது. பறக்கு நேரம் இங்கே 4 செகண்டாக இருக்கும், இங்கே 6 செகண்டாக இருக்கும். சரியா? அவை கொடுக்குற வேகத்தில் வந்து தங்கியிருக்க போகுது. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இங்கனக்குள்ளேயே நோட் பண்ணலாம். நிலைக்குத்து வேகம் எந்த அளவு இருக்குதோ அதில் தான் வந்து பரப்பு நேரமும் தங்க போகுது. சரியா? ஏண்டா 20 கொடுத்தோம்னா அது 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 வேகமும் முடியும் வரைக்கும் 20 பூஜ்ஜியமாகும் வரைக்கும் பறக்கும். ஒவ்வொரு 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 வேகம் குறையிறதுக்கும் ஒவ்வொரு செகண்ட் எடுக்கும். ஆக 20ண்டா போகிறதுக்கு 2 செகண்டில் போய் ஓய்வடைஞ்சி வாரத்துக்கு 2 செகண்ட் எடுக்கும். 30ண்டா போகிறதுக்கு 3 செகண்ட், வாரத்துக்கு அதே 3 செகண்ட். ஏன்னா வழித்தடையில் தானே. ஸோ பரப்பு நேரமும் நிலைக்குத்து வேகம் மாறலன்னு சொன்னதால பரப்பு நேரமும் மாறாது. சரியா? பரப்பு நேரமும் மாறாது. ஸோ 3 சந்தர்ப்பங்களிலும் பரப்பு நேரமானது சமனாகும். ஸோ பரப்பு நேரம் நிலைக்குத்து வேகத்தில் தான் தங்கியிருக்க போது இங்கே உள்ள எல்லாத்துக்குமே நிலைக்குத்து வேகம் சமன்னு சொன்னதால் பரப்பு நேரமும் சமன். நிலைக்குத்து வேகம் சமன்னு சொன்னதால் பரப்பு வேகமும் சமன். சரியா? பரப்பு நேரமும் சமன். இப்போ ஓகே, 3 பந்துகளும் ஒரே அளவு நேரம் தான் பறக்குது. பரப்பு நேரம் வந்து என்ன சமனாக இருக்குது, ஒரே பரப்பு நேரம் சமனாக இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், பியை விட கியூ தூரமாக போயிருக்குது, கியூவை விட ஆர் தூரமாக போயிருக்குது. இதெல்லாம் இப்படி போகிறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு கிடையாக இருக்கக்கூடிய வேகங்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஒருத்தரோட மற்றவருக்கு கூடுதலாக இருக்குது. ஏன்னா குறித்த ஒரு நேரம் தான் கொடுக்கும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் 10 செகண்ட் நேரம் தான் கொடுக்கும். அதில் குமார் வந்து 100 மீட்டர் ஓடிருக்கான், கமல் வந்து 10 மீட்டர் ஓடிருக்காண்டா குமார் வந்து வேகமாக ஓடிருக்காண்டா அர்த்தம். ஸோ அவனுக்கு கொடுத்த அந்த நேரத்தில் வேகமாக யூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால் இங்கே யாருக்கு கூடுதலான வேகம் இருந்தீங்கன்னா ஆர், அதை விட குறைய கியூ, அதை விட குறைய பி. பாருங்கள், சி கூட பாருங்க, ஆரம்ப வேகத்தின் கிடைக்கூறானது சந்தர்ப்பம் ஆருக்கு உயர்வு, கிடைக்கூறு ஆருக்கு உயர்வு, பிக்கு மிக குறைவுள்ளதும் சரி. ஸோ 5th ஆன்சர். சிம்பிளாக செய்யக்கூடிய கேள்வி. ஒன்லேருந்து இந்த கேள்வியை பார்ப்போம். 14 கேள்வி. இந்த 14 கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முனை பிணைச்சலிடப்பட்டிருக்குது. பிணைச்சல்னு சொன்னால் என்ன, கட்டி இருக்குது, பிணைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். கம்பியொன்றின் மூலம் கிடைநிலையில் வைக்கப்பட்டு கதை ஒன்று கம்பியொன்றின் மூலம் கிளைநிலையில் வைக்கப்பட்டிருக்கு. சரியா? இப்போ கம்பியால் ஒரு இழுவை மேல் நோக்கி வரும். மேல் நோக்கினா நான் காட்டின திசையில் டி ஒன்று வரும். கீழ் நோக்கி ஒரு என்ன இருக்குது, டபிள்யூ இருக்குது. பிணைச்சல்லேருந்து ஒரு மறுதாக்கம் வரும். ஸோ அந்த மறுதாக்கம் எப்படி வருதுன்னா இங்கே மெயினான சமநிலை என்ன, மேலே கீழே. நிறை காரணமாக கீழே போகிற அதை கீழே போடாமல் மேலே பிடிச்சி கம்பி இழுக்குது. சரியா? இந்த மறுதாக்கம் வந்து சுவரால் வரக்கூடிய மறுதாக்கம் என்ன செய்யும் சொன்னால் எப்போ வர ஆரம்பிக்கும் சொன்னால் சுவருக்கு எதிராக இதை பிடிச்சி நம்ம இங்கிட்டு தள்ளினோம்னா சுவர் எதிராக இங்கிட்டு தள்ளு. சரியா? இதுலேருந்து என்ன விளங்கி கொள்ளுதுன்னு சொன்னால் எப்படி இந்த மறுதாக்கத்துக்கு நாம் ஒரு விசையை கொடுக்கமோ அதுக்கு எதிராக அது ஒரு விசையை தரும். நாம் மேல் வலது பக்கம் கொடுத்தா அது இடது பக்கம் தரும், கொஞ்சம் சரிச்சு கொடுத்தா அதுக்கு ஏற்ப தரும்.
ஸோ அதை விளைவுகளும் சரியா ஃபஸ்ட்டு. அப்போ இங்கேயும் ஒரு விசை ஒன்று இருக்குது, அதை நான் கீரையில் சும்மா இப்படி கீரை வச்சிருக்கேன், புறவு மிச்சத்தை காட்டுறேன் சரியா. ஓகே, இவ்வளவும் பேசிக். அடுத்தது நம்மளோட விளையாட்டுக்கு வரும். கிடைநிலையில் மூலம், கம்பியொன்றின் மூலம் கிடைநிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இப்போ நம்ம வெட்டப்போகிறோம். கிடைநிலையில் வைக்கப்பட்டுள்ளா சமநிலை. சமநிலையில் இருக்குது. இங்கே படத்தை பார்த்தீங்கன்னா விளங்கும் 3 விசைகள் தரப்பட்டு சமநிலையில் இருக்கணும்டா 3 விசையும் ஒன்றன் பின் ஒன்றாக ரீசைக்கிள் அடையாளம் மாதிரி வரணும்னு சொல்லியிருந்தேன். ஒன்று எதிர்த்தொண்டு வந்தால் அங்கே சரி வராது. 5ஆவதை பாருங்கள், ஒன்றன் பின் ஒன்று இல்லை, வெட்டுங்க. அடுத்தது வந்து 4ஆவதை பாருங்கள், 3ஆவதை பாருங்கள், ஒன்றன் பின் ஒன்று இல்லை, வெட்டுங்க. ஓகே, வெட்டியாச்சு. அடுத்தது விசைகளை பார்ப்போம். எப்பயுமே நிறை கீழே வரணும், மற்ற 3 ஆன்சரில் நிறை கீழே இருக்குது. கம்பி மேலே தான் பிடிச்சி இழுக்குது, மேல் திசையில், இந்த திசையில் தான் கம்பி பிடிச்சி இழுக்கும். ஸோ கம்பியின் விசை கண்டிப்பாக அந்த திசையில் காட்டிப்பட்டிருக்கணும். 1ஆவதில் காட்டி இல்லை, வெட்டுங்க, வெட்டியாச்சு. இப்போ ஆரை கண்டா சரி, ஆரை கண்டா சரி. இப்போ பாருங்கள், ஆரை கண்டா சரி. இப்போ ஃபஸ்ட்டு என்னோட மெயின் விசைகளுக்கு வரும். மறுதாக்கம் ஆர் ரீகட்டும் சரியா, ஆர் ரீக்கணும் அதில் பாட்டில். நாம் மெயின் விசைகளுக்கு வரும். மெயின் விசைகள் என்னங்கின TW, அது எப்பயுமே இருக்குது. மறுதாக்கம் வந்து அவருக்கு என்ன சரி கொடுத்தோம்னா தான் அவர் வருவார், இல்லாட்டி அவரை வாட்டில் அவர் இருப்பார் சரியா. அப்போ 2 விசைகள் இருக்குது, ரெண்டுமே ஒரு புள்ளியில் சந்திச்சா கொஸ்டீட்டாவோ சைன்டீட்டாவோ போட்டு விஷயத்தை முடிக்கலாம். ஆனால் இங்கே ஒரு புள்ளியில் இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒரு புள்ளியில் சந்திக்க வைக்கணும். நீங்கள் W எவ்வளோதான் மேலே கீழே எடுத்தாலும் ஒரு புள்ளியில் சந்திக்காது. ஆனால் இந்த டீயை பிடிச்சி நீங்கள் இழுத்தீங்கடா ஒரு புள்ளியில் வரும், இந்த புள்ளி சரியா. அப்போ டி வந்து இந்த புள்ளியில் மேல் நோக்கி இப்படி இந்த திசை டி சரியா. அப்போ அடுத்தது வந்து இப்போ விலையில் வந்து நாம் கொடுக்கறதுக்கு எதிர்த்து வருது, விலையில் வந்து நாம் செய்ததுக்கு ஏற்ப தான் வருதுன்னு சொன்னதால் நம்ம இப்போ கெஸ் பண்ணி இந்த புள்ளி நாம் நினைச்செடுத்த புள்ளியில் இருந்து விளைவுகளுக்கு அடிப்போம் சரியா. விளைவுகளுக்காக அடிப்போம். நாம் என்ன செஞ்சோம், டீயை இழுத்து புள்ளியை உருவாக்கினோம், டபிள்யூவை இழுத்து புள்ளியை உருவாக்கணும். அதெல்லாம் என்ன செய்யும், அந்தந்த விசைகளை இழுத்து செஞ்சோம். ஆனால் மறுதாக்கம்ன்றது நாம் கொடுக்கறதுக்கு ஏற்ப தானே கொடுக்கும். அப்போ நான் மறுதாக்கத்தில் இருந்து அடிக்க தேவையில்ல, மறுதாக்கத்தை நோக்கி அடித்தா போதும். இப்படி ஸோ மறுதாக்கம் அப்படி வரப்போகுது சரியா. மறுதாக்கம் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால், மறுதாக்கம் என்ன செய்ய போதும், சுவரில் இருந்து அனைவரும். ஆகவே கண்டிப்பாக இந்த திசையில் வரும், மறுதாக்கம் இந்த திசையில் வரும். மறுதாக்கம் எப்படி வரணும், இப்படியான ஒரு திசையில் வரணும். இந்த விடையில் இப்படி மேலே போயிருக்கு பிழை, இது சரி. ஆகவே செகண்ட் ஆன்சர். ஓகே, 15ஆவது கேள்வி. நிலைக்குத்தாக மேல் நோக்கி எறியப்பட்ட கல்லொன்று அதன் பாதையில் உள்ள ஒரு புள்ளிய ஜன்னலை, ஒரு சிறிய ஜன்னலை பாருங்கள், மேல் நோக்கி எறியப்படும் கல். இந்த கேள்வியில் நிறைய பேர் விட்ட பிழை. மேல் நோக்கி எறியப்படுத கல், ஒரு சிறிய ஜன்னலை, சிறிய ஜன்னல், சிறிய ஜன்னல்னு சொல்லக்கல, சின்ன ஜன்னல் சரிதானே, சின்ன ஜன்னல். மேல் நோக்கி கல் போகுது சரியா. சிறிய ஜன்னலை எரியப்பட்ட காரணத்திலேருந்து ஒரு செகண்டின் பின்னால் மேல் நோக்கிய பயணத்தை சந்திக்குது. மேல் நோக்கிய பயணத்தில் ஒரு செகண்டில் சந்திக்குது. பயணத்தில் போது மேல் நோக்கி போதும் எரியப்பட்டு 3 செகண்டின் பின்னர் போய் எரியப்பட்டுனா இங்கே எரியப்பட்டனா இங்கே இருந்து வந்து 3 செகண்டின் பின்னர் சரியா. 3 செகண்டாக இங்கே ஒரு செகண்ட் போயிட்டு இன்னும் மேலே போகிறதுக்கு ஒரு செகண்ட், கீழே வாரத்துக்கு ஒரு செகண்ட். ஸோ 3 செகண்ட், 1 2 3 செகண்டின் பின்னர் அதே ஜன்னலை சந்திச்சுட்டு வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் கீழே விழுகுது. இது கீழ் நோக்கின இயக்கம். ஆகவே இங்கே ஒரு செகண்டா இங்கேயும் ஒரு செகண்ட். ஆகவே மொத்தமான பரப்பு நேரம் என்ன, 4 செகண்ட். நிறைய பேர் செஞ்ச பிழை என்னென்னு சொன்னால், ஜன்னல்டக்கெல்லாம் உங்களோட வீட்டில் உள்ள ஜன்னலில் டக்குனு கீறு இங்கே போகிறதுக்கு ஒரு செகண்ட், இங்கேருந்து வரேன்னு சொல்லக்கல இங்கே ஒரு கெப் ஒன்று வச்சு இன்னைக்கு வர வாரத்துக்கு 2 செகண்ட், ஜன்னலை தாண்ட டீ நேரம், திருப்பி கீழே வரதுக்கு ஒரு செகண்ட். இந்த டீ தெரியாமல் தலைவடிச்சு சிலாக்களுக்கு சரியா. இதெல்லாம் தேவையில்லை, அவனே சொல்லியிருக்கான் சிறிய ஜன்னல். அப்போ நீ டொட்டை வச்சுட்டு முடிக்க தான் இருக்கு, உங்களோட வீட்டில் உள்ள ஜன்னல் கீற தேவையில்லை.
சரியா? ஓகே, 4 செகண்ட் விஷயம் முடிஞ்சு. ஜன்னலின் உயரம் என்ன? இதான் கேள்வி. ஏற்கனவே நாம் பார்த்தோம், ஒருத்தர் 2 செகண்ட் நேரம் மேல் நோக்கி போய் அதன் வேகம் நிலைக்குத்து வேகம் 0 ஆகுதுன்னு சொன்னால் 2 செகண்ட் நேரம் மேல் நோக்கி போகிறாருன்னா அவர் ஆரம்பத்தில் அவருக்கு இருக்க வேண்டிய வேகம் என்ன? 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. அப்போ இங்கே அவர் எரியப்பட்ட வேகம் என்ன? 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. இது ஏற்கனவே பார்த்தாச்சு. ஏற்கனவே நாம் என்ன செஞ்சாச்சு? பார்த்தாச்சு. இல்லாட்டி உங்களுக்கு டவுட்டுன்னு சொன்னால் v சமன் u மைனஸ் ஜிடியில் போடுங்க. இறுதி வேகம் 0, இதான் 0. ஆரம்ப வேகம் தெரியா, மைனஸ் 20 இன்ட்டு 2 செகண்ட் மேலே போகுது 2, சரி 10 இன்ட்டு 2, u சமன் 20 வரும். அழியன் சின்ன புள்ள கணக்கெல்லாம் தேவையில்லை, 20. ஸோ அப்போ என்ன நடந்த இடப்பெயர்ச்சி கண்டா சரி தானே? ஜன்னல் உயரத்துக்கு இந்த இடப்பெயர்ச்சி கண்டா சரி தானே? எஸ் சமன் யூடி மைனஸ் ஹாஃப் ஜிடி வர்க்கம். எஸ்ஸை காணணும். u 20 எவ்வளோ நேரத்தில் வருது? 1 செகண்டில் வருது. மைனஸ் ஹாஃப் இன்ட்டு 1 செகண்ட் தாண்டக்கலை ஜன்னல் வந்துடுது தானே? 10 இன்ட்டு 1 வர்க்கம் உண்டு. சுருக்கி விட்டால் 15 மீட்டர்னு வரும். ஸோ 15. சிம்பிள. அடுத்த கேள்வி, சீரான ஆர்முடுகளுடன் இயங்கும் ஒரு புகையிரதமானது இரு அந்தங்களும் குறித்த புள்ளி ஒன்றை யூவி எனும் வேகங்களுடன் கடக்கிறது. சீரான ஆறுமுடுகளோட போகுதான். நோட் பண்ணுங்க. இரு அந்தங்களும் முதலாவது அந்தம் யூண்ட வேகத்தோட, ரெண்டாவது அந்தம் பீண்ட வேகத்தோட கடக்குதான். புள்ளி புகையிரதத்தின் மத்திய புள்ளியானது அதே புள்ளியை கடக்க எடுக்கும் நேரம் என்ன? ஒரு புள்ளி இருக்குது, நீட்ட புகையிரதம் ஒன்று இருக்குது. இது 1வது புள்ளி, 2வது புள்ளி. 1வது புள்ளி இதை கடக்கல, அதன் வேகம் u. 2வது புள்ளி கடக்கல, அதாவது 2வது புள்ளி இங்கனைக்கு வரக்கல. நல்லா நினைச்சுக்கணும், 2வது புள்ளி இங்கனைக்கு வரக்கல, அதன் வேகம் v. சரியா? இப்போ பாருங்க சாரி, ஸ்டார். இதை நான் ஏண்ட புள்ளி அடிக்கணும், ஏண்ட எடுக்க தேவையில்ல, பீன் அடிக்கணும். ஏண்ட ஆறுமுடுகளே ஒரு சீரான ஆறுமுடுகளில் போகுது. இப்போ இந்த குறித்த புள்ளி 1வது புள்ளி வரக்கலை, அதன் வேகம் என்ன? u. பீண்ட புள்ளி வரக்கலை, அதன் வேகம் v0. அது நமக்கு தெரியும். இந்த இடத்துக்கு இப்போ புகையிறது இப்படி போகுத, இந்த திசையில் மூவ் ஆகுது. மூவ் ஆகி 1வது புள்ளி இந்த அம்புக்குறிக்கு நேரம் வரக்கலை u, b வரக்கலை தெரியா, 2வது புள்ளி வரக்கலை வேகம் v. மத்திய புள்ளி என்னதால இதை நம்ம தூரத்தை எஸ்ன்னு எடுப்போம், இந்த தூரத்தை எஸ்ன்னு எடுப்போம். சரியா? எஸ்ன்னு எடுப்போம், இந்த தூரத்தை எஸ்ன்னு எடுப்போம். இப்போ ஆறுமுடுகள் a நமக்கு 2க்கும் இடையிலான தூரம் தெரியும். மத்திய புள்ளின்னு சொன்னதால 1க்கும் பிக்கும் இடையிலான தூரமும் 2க்கும் பிக்கும் இடையிலான தூரம் அதை எஸ்ன்னு எடுத்துப்போம். வேகங்கள் u, v, v0கள் தெரியும். ஸோ அப்போ இதெல்லாம் சம்மந்தப்படுத்தின ஒரு சமன்பாடு இருக்குது நேரம் வராமல். அதான் v வர்க்கம் சமன் u வர்க்கம் ப்ளஸ் 2as. ஆரம்பத்தில் தெரிஞ்ச புள்ளி 2க்கும் போட்டோம்னா v வர்க்கம் சமன் u வர்க்கம் ப்ளஸ் 2a, 2s தானே, மொத்த நீளம் 2s தானே, 2sன்னு வரும். அடுத்தது என்ன செய்யணும்னு சொன்னால், முதலாவது புள்ளிக்கும் 2வது புள்ளிக்கும் போடுவோம். v0 வர்க்கம் சமன் u வர்க்கம் ப்ளஸ் 2as, ஒரு எஸ் தானே, இந்த எஸ் மட்டும், இந்த தூரம் மட்டும் எஸ். நம்ம இந்த சமன்பாடுலேருந்து நம்ம ஏயை வெளியெடுப்போம். என்ன சொன்னால், இதில் தரப்பட்டதில் தெரியாத கணியம் ஏ தானே, ஏ இல்லாட்டி எஸ் எடுக்கலாம், வெட்டிப்பட்டு தான் ஏ எடுப்போம். எடுத்தீங்கன்னா v வர்க்கம் மைனஸ் u வர்க்கம் தின் கீழே 4s ஈக்குவல் டு ஏன்னு வரும். சுருக்கி பாருங்கள், இந்த சமன்பாடை இருந்து ஏயை வெளியே எடுத்து பாருங்கள். அதை நான் 2வது சமன்பாட்டில் பிரதிவிடுவேன். v0 வர்க்கம் சமன் u வர்க்கம் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏக்கு பயில என்ன போடலாம், v வர்க்கம் மைனஸ் u வர்க்கம் கீழே 4s இன்ட்டு எஸ்.
இது வெட்டிப்படும், இது ரெண்டு வெட்டிப்படும், கீழே 2 மிச்சம். அவை v0 வர்க்கம் சமன் 2u வர்க்கம் ப்ளஸ் v வர்க்கம் மைனஸ் u வர்க்கம். ஸோ v0 வர்க்கம் சமன் u வர்க்கம் ப்ளஸ் v வர்க்கம், v0 சமன் u ப்ளஸ் u வர்க்கம் v வர்க்கத்துக்கு ரூட். செகண்ட் ஆன்சர் வரும். சிம்பிளான ஐடியா, குழப்பி கொள்ள தேவையில்லை. இதில் மிச்சம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ நான் குயிக்காக செஞ்சு விட்டேன், பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? ஓகே, அடுத்த கேள்வி வருவோம். நேரான பாதை ஒன்று இயங்கும் கார் ஒன்றின் ஆறுமுடுகள் நேர வரைவு காட்டப்பட்டுள்ளது. ஆறுமுடுகள் நேர வரைவில் படித்திறன் யாரை தரும்ன்றது உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் பரப்பு ஏரியா யாரை தரும்னு சொன்னால் வேகத்தை தரும். நினைவு வச்சிங்க. சரியா? பணியும் காரொன்றின் ஆறுமுடுகள் நேரத்துக்கு மாறமடையும் விதம் காட்டப்பட்டுள்ளது. வரைஃபிட் காட்டப்பட்டுள்ள எவ்விரு புள்ளிகளில் முறையே காரின் அதி உயர் வேகம், அதி உயர் இடப்பெயர்ச்சி இருக்கும்னு கேட்டிருக்கு. சரியா? அதி உயர் வேகம், அதி உயர் இடப்பெயர்ச்சி இருக்கும்னு சொல்லியிருக்கு. சரியா? இந்த பரப்பு வந்து ப்ளஸ் வேகத்தை குறிக்குது. இந்த பரப்பு வந்து மைனஸ் வேகத்தை குறிக்குது. சரியா? ஓகே. ப்ளஸ் வேகம்னு சொன்னது அதாவது வேகம் வந்து கூடிட்டு போனது. இதெல்லாம் என்ன, ஆறுமுடுகள் வரைவு தானே. அப்போ எப்படியுமே ப்ளஸ்ஸுக்கு மேலே இருக்குன்னா மாறியோ, ஆறுமுடுகள் கூடுவ விதத்திலேயோ அல்லது மாறா ஆறுமுடுகள் கூடுவ விதத்திலேயோ மாறா ஆறுமுடுகள்லையோ குறைந்த விதத்திலேயோ வேகம் என்ன செஞ்சிருக்கீங்கன்னா கூடிட்டே தான் இருந்திருக்கு. சரியா? அடுத்தது இது வந்து ஒரு பாதையில் ஒரு கார் ஒன்று இந்த திசையில் போகுது. சரியா? அதோட வேகம் வந்து v வரைக்கும் கூடிட்டே தான் இருந்திருக்கு. வீண்ட புள்ளி வரைக்கும் கூடிட்டே தான் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் அந்த வேகம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அமர்முடுகள் திசை தானே, எப்படியோ வேகம் குறைஞ்சிட்டே வந்திருக்குது. ஆனால் ப்ளஸ் பரப்பை விட மைனஸ் பரப்பு வந்து சின்னது. ஆகவே வேகம் முற்றிலும் குறைஞ்சி v சமன் 0 இல்லை. ஆகவே ப்ளஸ் திசையில், இந்த குறிப்பிட்ட திசையில் வாகனம் போகிற திசையில் ஏதோ ஒரு வேகம் அதுக்கு இருக்குது. ஏதோ ஒரு வேகம் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்குது. சரியா? நினைவு வச்சுக்கொள்ளுங்க. ஆகவே அதுக்கு ப்ளஸ் திசையில் ஒரு வேகம் இருக்குன்னு சொன்னதால் இந்த பொருள் எக்ஸில் ஆரம்பித்து வைக்கு போகும் வரைக்குமே இயங்கிட்டே தான் இருக்குது. நேராகவே இயங்கிட்டே தான் இருக்குது. ஆகவே இந்த இடத்துல நல்லா விளங்க வேண்டிய ஒரு விஷயம், அதி உயர் இடப்பெயர்ச்சின்னு சொன்னால் தொடர்ந்து இயங்கிட்டே இருக்குன்னு சொன்னதால் இசட் தான் அதி உயர் இடப்பெயர்ச்சி என்று சொன்னால் இசட் வரைக்கும் தொடர்ந்து அவர் ஒரு குறிப்பிட்ட ப்ளஸ் வேகத்தோடு இயங்கிட்டு தான் இருக்கார். ஸோ செட் வராத ஆன்சரை வெட்டுங்க. அடுத்தது v வரைக்கும் எப்படியோ வேகம் கூடுதோ, விக்கு ஒரு மேக்சிமம் வேகத்துக்கு போன பின்னால் வேகம் எப்படியோ குறையுது. 0 ஆகலை, ஆனால் குறையுது. ஆகவே v தான் மேக்சிமம் வேகம்ன்றதால செகண்ட் ஆன்சர். ஓகே, 18வது கேள்வி. கிடையுடன் 30 பாகை 60 பாகை கோணங்களில் சாய்ந்துள்ள XY எனும் இரு உராய்வற்ற மேற்பரப்புகளின் மீது கோளமானது ஓய்வில் பேணப்படுவது ஒரு காட்டுகிறது. மேற்பரப்பு எக்ஸினால் கோணத்துக்கு வழங்கப்படும் மறுதாக்க விசையும் மேற்பரப்பு வைனால் கோணம் மறுதாக்க விசையும் அமைவது. 0 ஒன்றும் இல்லை. இதால் இப்படி ஒரு விசை, இதால் இப்படி ஒரு விசை, இது ரெண்டும் தான் விசை. சரியா? இது ரெண்டும் சந்திக்கிற புள்ளியில் இருந்து தான் இப்போ வந்து இந்த எக்ஸிண்ட கோளாலையும் வையிண்ட கோளாலையும் தான் இந்த கோளம் மேலே உள்ள அந்த பந்து வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஓய்வில் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ அதண்ட நிறை இது ரெண்டு விசைகளும் சந்திக்கிற புள்ளியில் இருந்து தான் கீழ் நோக்கி தாக்கும். சரிதானே? சந்திக்கிற புள்ளியில் இருந்து தான் கீழ் நோக்கி தாக்கும். இது வந்து எக்ஸால் வந்த விசை, இது வையால் வந்து மறுதாக்கம். எக்ஸால் வந்து மறுதாக்கம், வையால் வந்து மறுதாக்கம். இப்போ நமக்கு கேட்கப்பட்ட கேள்வி, எக்ஸுக்கும் வைக்கும் இடையிலான தொடர்பு என்ன? எக்ஸினால் வந்த மறுதாக்க விசைக்கும் வையினால் வந்த மறுதாக்க விசைக்கும் இடையிலான தொடர்பு. ஆர் எக்ஸின் கீழே ஆர் ஒய் என்னன்றது தான் கொஷன். அப்போ ரெண்டு விஷயமாக செய்யலாம். ஒன்று வந்து என்னென்னு சொன்னால் இப்போ பாருங்கள்,
இது 30 என்று சொன்னால் இது 30. சரியா? ஓகே, இப்போ பாருங்கள், இது 30 என்று சொன்னால் இது 30. சரியா? இப்போ பாருங்க, இந்த 30 60 90. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா சரியாக வரும். இது கீழே 60 என்று சொன்னால் இது 60. இப்போ ரெண்டு கூறுகளையும் நிலைக்குத்து திசையில் கூறு பிரித்தா உங்களுக்கு அந்த ஒய்க்கு சார்பாக ஒரு நிலைக்குத்து கூறு, எக்ஸ் சார்பாக ஒரு நிலைக்குத்து கூறு, அது ரெண்டையும் டபிள்யூக்கு சமப்படுத்தி காணலாம். டபிள்யூ என்னென்ன தெரியறதுனால அது பொய் வேலை. ஆனால் இன்னும் ஒரு வழி இருக்குது. ரெண்டும் கிடை திசையில் கூறு பிரித்தோம்னு சொன்னால் ஒன்றுக்கு எதிர்த்து வரும். ஸோ ரெண்டை ஈக்குவல் பண்ணால் நமக்கு மறுதாக்கத்துக்கு போயிடலாம். ஸோ இது 30 சொன்னால் இதுவும் 30, இது வந்து 60. சரிதானே? 60. ஓகே ஓகே, இப்போ பாருங்கள், நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், இப்போ இது வந்து 60, இது வந்து 30. சரிதானே? இது வந்து 60, இது வந்து 30. ஸோ உங்களுக்கு வந்து கண்ட்ரி. சரியா? ஓகே, இப்போ பாருங்கள், அடுத்த கட்டமாக கூறு பிரிக்கணும். இங்கே நமக்கு எக்ஸ் சார்பாக தொடர்புகள் தந்திருக்காங்க, சாரி சைன் சார்பாக தொடர்புகள் தந்திருக்காங்க. கிடையாக தானே கூறி பிரிக்க போகிறோம். வையை கூறி பிடிப்போம். வை கிடையாக கூறு பிரிக்கலை இந்த கோணத்தை வச்சு சைன் 60 ஈக்குவல் டு எக்ஸ் இந்த கோணத்தை வச்சு சைன் 30. அதே மாதிரி போடலாம். 60 போட்டு கொசை போடணுமானா y இன்ட்டு சைன் 60 √3/2 இன்ட்டு எக்ஸுக்கு ½ ஸோ எக்ஸின் கீழே வையை போட்டிங்கன்னு சொன்னால் இது மேலே வரும் √3 வரும். சரியா? √3 வரும், √3 சொல்லி வரும். 4th ஆன்சர் வரும். சிம்பிள் தானே? சுருகி பாருங்கள், எல்லாத்தையும் நான் கீறிக்கேன். இப்போ வந்து இதே கூறு பிரிக்க இன்னொரு வழி இருக்குது. சைனை இப்படி கொஸ் திசையில் பிரித்தா இன்னைக்கு எக்ஸ் கொஸ் 60 வரும், y கொஸ் 30 வரும். அதே பெருமானம் தானே மாறி வைப்பது. நான் இந்த சைன் பெருமானங்களே தந்ததால் உங்களுக்கு சைனை வச்சு செஞ்சு காட்டணும். சரியா? கொசை போர்டு இருக்குன்னா கொசை போர்டு செய்யுங்க. சரியா? அடுத்த கேள்வி சிம்பிளான கேள்வி உண்டு, பார்ப்போம். 50 கிராம் திணிவுடைய சிறிய உலோக குண்டு கொண்டு உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு O எனும் நிலைத்த புள்ளியில் காட்டப்பட்டுள்ளது. 50 சென்டிமீட்டர் நீளமான லேசான நீளான இலைவனை இணைக்கப்பட்டது. 50 சென்டிமீட்டர் நீளமான ஒரு இலையோட பூச்சியத்தில் கட்டி ஒரு 50 கிராம் திணிவுடைய குண்டு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கலாம். ஓவுக்கு நேர்மேலிருந்து பூச்சியத்திலிருந்து, அதாவது ஓவுக்கு சரியாக கீழே 50 சென்டிமீட்டர் தூரத்தில் ஒரு காரிய குண்டு வைக்கப்பட்டிருக்கு. இதை வச்சிருக்கு காரியம், இது கீழே ஒரு காரியம் வைக்கப்பட்டிருக்கு. அப்போது இலையானது 40 சென்டிமீட்டர் கிடையாக இழுக்கப்பட்டு, இந்த 40 சென்டிமீட்டருக்கு இழுத்து பிடிக்க வைக்கப்படும் போது குண்டானது காரியத்தை உடைத்த பின், இப்போ 40 சென்டிமீட்டருக்கு இழுக்காங்க, கிடையாக 40 சென்டிமீட்டர் வாரம் வரைக்கும் இப்படி இந்த திசையில் இழுத்து விடுதாங்க. அது வந்து இதில் அடித்து இந்த காரியத்தை உடைச்ச பிறகு 30 சென்டிமீட்டர் தான் கிடையாக போயிருக்குது. 40 இழுத்து விட்டது 30 தான் போயிருக்குது. இங்கே வந்து ஒரு சக்தி இழப்பு ஏற்பட்டிருக்குது. ஏன்னு சொன்னால் காரியத்தை உடைக்கிறதுக்கு, சரியா? ஆகவே காரிய குறை எடுப்பதற்கு செய்யப்பட்ட வேலை என்னென்று தான் கேள்வி. சரியா? வேலை என்னென்று தான் கேள்வி. இப்போ இதை சிம்பிளாக பாருங்கள், இதை அழிக்கேன். நார்மலாக பூச்சியத்திலிருந்து கீழே அப்படி விட்டீங்கன்னா இன்னைக்கு வரணும். சரிதானே? இன்னைக்கு வரணும். அது நீங்கள் என்ன செய்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட H1 உயரத்துக்கு உயர்த்திருக்கீங்க. சரியா? உயர்த்தி விட்ட டைமில் அது H2ன்ற ஒரு உயரத்துக்கு தான் உயர்ந்திருக்குது. இடையில இந்த H1 - H2ன்னு சொல்லக்கூடிய உயரம் வந்து உயர இல்லை, ஏண்டா சக்தி இழப்பு காரணமாக. ஆகவே இங்கே உள்ள சக்தி இழப்பை காணுறதுக்கு நம்ம இந்த H1 - H2வை கண்டுட்டு அதுக்கு நம்ம MGH போட்டோம்னு சொன்னால் ஆன்சர் வந்துடும். சரி, அந்த உயரம் தானே உயர இல்லை. அந்த உயரத்தை உயரத்துக்கு எவ்வளவு சக்தி தேவையோ அந்த சக்தி தான் இழக்கப்பட்டு, இதாகவே அந்த உயரத்தை கண்டால் அந்த சக்தியை கண்டலாம். H1 தெரியாமல் H2 தெரியாமல் H1 - H2வை காண இல்லை. அப்போ அந்த H1 - H2வை காணுறதுக்கான வேறு என்ன வழி இருக்கி இதை நீங்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு வழி மாட்டும். அதான் என்ன வழின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இது 50 சென்டிமீட்டர், இது 40 சென்டிமீட்டர், இது 50, இது 40. அதே போல் இதையும் அதே நூல் தானே, இது 50 சென்டிமீட்டர், கீழே 30 சென்டிமீட்டர்.
இப்போ நீங்கள் பைதகரஸை யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே இருந்து இங்கேக்கான உயரத்தை காணையிலும் அதை நாம் வந்து எக்ஸ்ன்னு எடுப்போம். இங்கால சைடுக்கு பைதகரஸை யூஸ் பண்ணிங்கன்னா கருப்புளிக்கிறேன் ஈனைக்கான உயரத்தை காணையிலும் y. இந்த y மைனஸ் எக்ஸை போட்டோம்னு சொன்னால் அது என்ன வரும்டா h1 மைனஸ் h2 தான் வரும். நல்லா பார்த்தீங்கன்னா விலை. ஆகவே நம்ம ஒரே வழி வையையும் எக்ஸையும் காணுது. வையை பாருங்கள் எப்படி இருக்குது 50 30 வை. எக்ஸை பாருங்கள் எப்படி இருக்குது சாரி 50 செம்பக்கம் 50 கீழே 40 வை. எப்படா காணு பெருசு பெருசாக இருக்குன்னா நீங்கள் யோசிக்க போகிறா சின்ன பிள்ளை வேலை செய்யக்கூடாது. தெளிவாக சொல்லிய விஷயம். நல்லா பாருங்கள், உங்களுக்கு பைதகரஸ் தேர்றது தெரியும். 3 4 5 இது 3ம் பைதகரஸ் தேர்றதுக்குள்ளே வரும். 6 8 10 சரியா, இதெல்லாம் பைதகரஸ் தேர்றதுக்கு வரும். முக்கோணியில் இங்கே 3 இங்கே 4 வந்தால் இங்கே 5, இங்கே 6 இங்கே 8 வந்தால் இங்கே 10. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே. ஸோ அதே மாதிரி தான் அதே வரிசையில் 3 50 வந்தால் y வந்து என்ன 40, 50 40 வந்தால் x வந்து என்ன 30. ஸோ y மைனஸ் எக்ஸ் வந்து என்ன 10 சென்டிமீட்டர். இப்போ எம்ஜிஹெச்சை போடுவோமா? எம்ஜிஹெச்சை போட்டோம்னு சொன்னால் எம்முக்கோ 50 தர 10 3 ஏண்டா கிராமில் இருக்குது. ஹெச்சுக்கு 10 ஜிக்கு 10 தான். ஹெச்சுக்கு வந்து 10 தர 10 2 சுருக்கி விட்டா 0 வெட்டி மற்றும் 0.05 ஜூல்னு வரும். டான்ஸ். ஸோ அதில் இப்போ ஸ்கீமில் வந்து சில ஆன்சர்கள் வித்தியாசமாக இருக்குது. அதுக்கு காரணம் வந்து சில பேப்பரில் வந்து இந்த பெருமானங்கள் மாறி இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அதெல்லாம் யோசிக்க தேவையில்லை, விட்டு வேலையை வருங்க. ஓகே, அடுத்த கேள்வி. காட்டப்பட்ட தொகுதியில் உள்ள எல்லா கம்பிகளும் திணிவு புறக்கணிக்கத்தக்கவையும் ஒப்பமானவையும் ஆகும். திணிவு கப்பிட திரிவ புறக்கணிச்சாச்சு, ஒப்பமானதாக இருக்குது. இங்கே சுழற்சி வேறு அணங்மனம் ஒன்றும் இல்லை. ஓய்விலிருந்து விடும்போது இத்தொகுதியின் உயர் ஆறுமுடுகள் எங்கே இருக்கின்றது கேள்வி. உயர் ஆறுமுடுகள் ஏ சமன் விலையுள் விசையின் கீழே மொத்த திணிவு. எப்படி ஏ சமன் இது ஒரு தொகுதி. தொகுதியின் உயர் ஆறுமுடுகள் எங்கே இருக்கும்? தொகுதியின் ஆறுமுடுகள் ஏ சமன் தொகுதியின் விலையுள் விசை கீழே தொகுதியின் திணிவு. இப்போ பாருங்கள், இங்கே எப்படி விலையுள் விசை காணுண்டா ஒன்றுக்கு செஞ்சு காட்டேன். 2 கிலோகிராம்டா 20 நியூட்டன், 1 கிலோகிராம்டா 10 நியூட்டன். விலையுள் விசை என்ன? இந்த திசையில் 10 நியூட்டன். ஏண்டா இது 2 கழிச்சா. தொகுதியின் மொத்த திணிவு என்ன? 2 3 சேர்ந்து 3 கிலோகிராம். ஸோ இப்போ நமக்கு எப்படி எழுதலாம்னு சொல்லி கேட்டால் விலையுள் விசைக்கு பயிலாக 10, திணிவுக்கு பயிலாக 3. அதே போல் இங்கே பார்த்தோம்னா 2 3ன்னு சொன்னால் 20 30. ஸோ விலையுள் 10, திணிவு 5. இங்கே விலையுள் 50 30, ஆகவே 20. டோட்டல் வந்து ஆனால் 8 கிலோகிராம். இங்கே 80 50, விலையுள் 30, ஆனால் டோட்டல் 13 கிலோகிராம். சரியா, இங்கே விலையுள் வந்து 100 60, விலையுள் வந்து 40, ஆனால் டோட்டல் 16 கிலோகிராம். ஸோ இதை சுருக்கினீங்கன்னா 3 தசம் கணக்கில் வரும். இதை சுருக்கினா 2 வரும். இதை சுருக்கினா 2 தசம் வரும். இதை சுருக்கினா 2 தசம் வரும். இதை சுருக்கினாலும் 2 தசத்தில் வரும். ஆகவே இங்கே பெரிய விலையில் எங்கே இருக்குன்னா 3.33 வரது ஃபஸ்ட் ஆன்சர். சாரி, பெரிய ஆறுமுடுகள் எங்கன்னு கேட்டால் ஃபஸ்ட் ஆன்சர். இதெல்லாம் 21வது 30வது கேள்வியான யோசிக்க எப்படி இருக்குன்னா தான் ஆரம்பத்திலே சொன்னேன். இப்படியான கடைசி கேள்வியில் நான் எங்கேயும் கண்டில்லைன்னு. ஸோ பெரிய லக்குள்ளாக்கள் தான் நீங்கள். FWCயில் இப்படியான கேள்வி 20வது கேள்விக்கு போகிற வருதுன்றது எங்கே சொல்லுது? சரி பார்ப்போம். அடுத்தது 5 கிலோகிராம் திணிவு உடல் ஒன்று வரைவில் காட்டப்பட்டுள்ளவாறு நேரம் டியுடன் மாறுபடும் விசை எஃப்இற்குட்படுத்தப்படுகிறது. இவ்வுடலான ஆரம்பத்தில் ஓய்வில் இருப்பின் நேரம் T = 10 இதன் வேகம் என்ன? ஓகே, T = 10 வரைவே இல்லை. T = 10 வரை வேகம் எங்கே இருக்க போகுது? வேகம் பூச்சி. சிம்பிள் ஆன்சர். இப்படி நினைச்சிங்கன்னா பிள்ளை. ஏண்டா இங்கே உராய்வை பற்றி பேசி இல்லை.
வழித்தடையை பற்றி பேசல. ஆகவே அந்த பொருளுக்கு நாம் ஒரு விசையை குறிப்பிட்ட நேரத்துக்கு கொடுத்துட்டோம்னா அந்த பொருள் தொடர்ந்து அடுத்தடுத்த நேரங்களில் 8 வரைக்கும் தான் நம்ம கொடுக்கோம். ஆனால் 9, 10, 11, 12, 13, 14 அது 8ல் என்ன வேகத்தை பெற்றுச்சோ அதே வேகத்தோட மாறாமல் இயங்கிட்டே இருக்க போகுது. அங்கே பெற்ற வேகத்தோடு இயங்கிட்டே இருக்க போகுது. ஏண்டா இது ஆரம்பத்தில் தான் ஓய்வில் இருக்கேன்னு சொன்னதுக்கே தவிர அதுக்கப்புறம் ஓய்வடையத்துக்கான எந்த ஒரு நிபந்தனையும் தந்தில்லை. சரியா? ஆகவே 8ல் என்ன வேகம் இருக்குதோ அதே வேகம்தான் 10ல் இருக்கும், 11ல் இருக்கும், 100ல் இருக்கும், எங்கே எப்பயும் இருக்கும். சரியா? ஓகே. ஆகவே 8ல் உள்ள வேகத்தை காணும். FT வரைபின் படித்திறன் எதை தரும்னு சொல்லி நம்ம பார்க்க தேவையில்லை. ஆனால் FT வரைபின் பரப்பு எதை தரும்னு சொன்னால் உந்த மாற்றத்தை தரும், உந்தத்தை தரும். சரியா? உந்த மாற்றத்தை தரும். கண்டாயமாக உந்த மாற்றம்னு நினைச்சு கொள்ளுங்க. சரியா? இந்த மாற்றத்தை தரும். சரியா? இந்த மாற்றத்தை தரும். ஆகவே நம்ம சமப்படுத்துவோம். F × T = M × V. FT என்ற பரப்பு போடணும். பரப்பு போடணும்னு சொன்னால் அரை தர சமாந்தர பக்கங்களில் கூட்டுத்தொகை என்ன 14 வரும். டைம் வந்து என்ன 8 செகண்ட் = திணிவு 5 × V. சாரி, டைம் இல்லை, நான் அது பரப்பு கண்டிருக்கேன், அதை தவறி பிரதிட்டேன். பரப்பு நான் அந்த பரப்பு கணக்கில் சமாதானப்பட்டவங்களுக்கு கொடுத்தாக செங்குத்து உயரம் என்ன இங்கே 10 சுருக்கி விட்ட 7 70 70 = 5V. ஸோ V = 14 வரும். தேர்ட் ஆன்சர். அடுத்த கேள்விப்போம். ஓகே. 6L நீளமுடையதும் M0 திணிவுடையமான ஒரு சீரான வலை AB உருவில் காட்டப்பட்டுள்ளது. M திணிவுடைய ஒரு மனிதன் வலையின் சீரான வலை AB உருவில் காட்டப்பட்டுள்ளது. சரி, ஏபின்னு ஒன்று காட்டிருக்குது. அது M0 திணிவு 6L நீளம். ஓகே. M திணிவுடைய ஒரு மனிதன் வலையின் முழு நீளம் வழியையும் வலை கவிழ்க்காது சரியா நடக்கக்கூடியதாக இருப்பின் மனிதனின் திணிவு M இருக்கக்கூடிய உயர் பெருமானம் M0 சார்பாக சரியா M0 சார்பாக கேட்டிருக்குது. ஓகே. இப்போ வந்து இவன் வந்து ஏயிலிருந்து பிக்கு போகிறான். ஸோ இடையில் வந்து 2 புள்ளிகள் இருக்குது சரியா, 2 ஆப்புகள் இருக்குது, ஒன்று P Q சரியா. இப்போ இந்த கேள்வியில் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சமநிலையை வச்சு தான் இந்த கேள்வி செய்யணும். சமநிலையை வந்து ஏதோ ஒரு புள்ளி பற்றி தான் சமநிலை எடுக்கு. ஒன்று P பற்றி எடுப்போம், இல்லாட்டி Q பற்றி எடுப்போம். இந்த கேள்வியில் 2ல் 1 பற்றி தான் எடுக்கப்படும். இப்போ AB கவிழாவது இருப்பதற்கு, இந்த கோள் கவிழாமல் இருப்பதற்கு மனிதன் இருக்கக்கூடிய திணிவு எம்மிண்ட உயர் பெருமானத்தை கேட்டிருக்குது சரியா. திணிவிண்ட மேக்சிமம் பெருமானத்தை கேட்டிருக்குது. இந்த இடத்துல விசை திருப்பம் வந்து ஒன்று விசையிலையும் அவை இருக்கக்கூடிய அந்த சுழற்சி புள்ளியிலிருந்து அவை இருக்கக்கூடிய தூரத்திலையும் தங்கியிருக்கும். ஸோ விசை மேக்சிமமாகவும் தூரம் மேக்சிமமாகவும் இருந்தால் விசை திருப்பம் மேக்சிமமாக இருக்கும். கவிழாம் இருக்கணும்னா நாம் கவிழாம் இருக்கக்கூடிய மேக்சிமம் திருப்பத்தை தான் காணும். விசை மேக்சிமமாக இருக்கணும். எவ்வளோ மேக்சிமம் விசை இருக்கலாம், அதாவது இவன் நிறை இருக்கலாம், எவ்வளோ இவன் மேக்சிமம் தூரத்தில் இருக்கலாம்னு பார்க்கணும். ஒன்று Q பற்றி எடுத்தோம்னா இருக்கக்கூடிய மேக்சிமம் தூரம் L. P எவன்ட திணிவு பிரச்சனை இல்லை, திணிவு எம்ன்றது M தானே, அது ஓகே, அதுதான் நம்ம காணணும். ஆனால் இருக்கக்கூடிய மேக்சிமம் தூரம் ஒன்று Q பற்றி எடுத்தால் L, P பற்றி எடுத்தால் 2L. ஆகவே இங்கே மேக்சிமம் தூரம் எது பற்றி வருது, 2L பற்றி தான் வருது, அதாவது P பற்றி தான் வருது. ஆகவே இந்த கேள்வியில் P பற்றி தான் நம்ம திருப்பம் எடுக்க போகிறோம் சரியா. P பற்றி தான் நம்ம திருப்பம் எடுக்க போகிறோம். P பற்றி திருப்பம் எடுத்தோம்னு சொன்னால் வலது பக்கம் இடது பக்கம் பிரித்து செய்வோம் சரியா. தெளிவாக நான் ஃபுல்லாக செஞ்சு காட்டுது சரியா. வலது பக்கம் சிம்பிள் எடுப்போம் ஃபஸ்ட்டு. அப்போ Q வராது, Q விடுங்க. Q பக்கம் தூக்கிப்படும், இல்லாட்டி பிரட்டிப்படும், அது பிரச்சனை இல்லை. Qவை பற்றி நமக்கு இல்லை. P பக்கம் பெரிய ஃபோர்ஸ் ஒன்றும் கிடைக்கப்பட இல்லை. Pயில் வலது பக்கத்தை போடினே, வலது பக்கம் 4L இருக்குது சரியா. 4L நீளம் இருக்குது. 6L நீளத்துக்கு M0 திணிவோம் சரியா. அப்போ 4L நீளத்துக்கு என்ன திணிவு வரும், 2/3 M0 வரும். ஸோ நான் அப்படியே பிரதிதேன், திணிவு பயிலா விசைக்கு பயிலா திணிவை பிரதிதேன். 2/3 M0 இன்ட்டு எவ்வளோ தூரத்தில் புவியீர்ப்பு மையம் வரப்போகுது, 4L டோட்டல்னா புவியீர்ப்பு மையம் 2L வரும், இன்ட்டு 2L ஈக்குவல் டு
மனிதன் மேக்ஸிமம் இருக்கக்கூடிய புள்ளி என்ன? புவியீர்ப்பு மையம் அவன்கிட்ட எம்முண்டா 2L தான் இருப்பான். 2L மேக்ஸிமம் தூரம். 2L இன்ட்டு எம் எல்லாம் போலவே கூடியன m இன்ட்டு 2L ப்ளஸ் இங்கே நாலு சைடில் 2L இருக்குது. இந்த 2L புவியீர்ப்பு மையம் எங்கே இருக்கும்? எல் தூரத்தில் இருக்கும். அவள் அதன் திணிவு மீதி திணிவு 1/3 m0 இன்ட்டு எல். எல்லாம் விட்டுங்க. வெட்டினீங்கன்னா இன 4m0/3 ப்ளஸ் 2m ப்ளஸ் m0/3. சரியா? இது வந்து எங்களை கழிவட்டுச்சுன்னு சொன்னால் m0 வந்து 2mக்கு சமனாக இருக்கும். அது m சமன் m0/2. இவ்வளோதான் விஷயம். ரெண்டு சரியாக செப்பரேட்டாக போட்டு செய்யவும் மேலும் சிம்பிளாக இந்த புள்ளி பற்றி இவன் மனிதன் இங்கே புவியீர்ப்பு மையம் இங்கனே வச்சு 6 m0 டிரெக்டாக எடுத்து எல்லுன்னு போட்டும் 2L இன்ட்டு m உண்டும் m0 இன்ட்டு எல்லுன்னு போட்டு செய்யவும் மேலும். பட் அதை விட இப்படி செய்து தான் சரி. எனக்கு சில டைமில் சரியாகும், சில டைமில் பிழையாகும். நான் சொன்ன இந்த மெத்தட்டை தான் இப்படியான கேள்விகளுக்கு ஃபாலோ பண்ணணும். சரியா? எனக்கு இங்காலே ஒரு திணிவு வருது இல்லையா? ஆகவே நான் சொன்ன மெத்தட்டை ஃபாலோ பண்ணது தான் பெஸ்ட். ஓகே, அடுத்த கேள்வி 23வது கேள்வி. எக்ஸ் எனும் காரானது நொறுங்கல் வளையம் கொண்ட அடியமைக்கப்பட்டுள்ளது. என்னென்னு சொல்லி பிறகு மோதுகையின் போது காரின் முப்பகுதி நொறுங்கலுக்கு உட்படுகிறது. எக்ஸை ஒத்த y எனும் காரானது நொறுங்கல் வளையம் கொண்டிருப்பதில்லை. பாதுகாப்பு சோதனையின் போது XY ஒரே கதையுடன் இயங்கி சர்வசமன மோதப்பட்டது. இம்மோதல் தொடர்பாக பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ஒரு கார் ஒன்று எடுத்தோம்டா, சரியா? கார் ஒன்று எடுத்தோம்னு சொன்னால் இது முன்பக்கம், சரியா? எனக்கு அரைக்கி தான் முன்பக்கமாக. இங்கே ஒரு குறிப்பிட்ட ஏரியா, பின்னால் ஒரு குறிப்பிட்ட ஏரியா நொறுங்கத்துக்குன்னு செஞ்சுருப்பாங்க. சரியா? கிரம்பிள் ஜோனாக செஞ்சுருப்பாங்க. சரியா? ஏன்னு சொன்னால் இப்போ பாருங்கள், நீங்கள் ஒரு கார் ஒன்று எடுத்துகிட்டு 100 m/s-1 வேகத்தில் போகிறீங்க. கார் வந்து 100 m/s வேகத்தில் போகும். நீங்கள் உள்ளே இருந்துட்டு ஜொலியாக பாடிக்கிட்டு போய். சரியா? இப்போ இந்த டைமில் கார் மட்டும்தான் 100 m/s வேகத்தில் போகுதான்னு சொல்லி கேட்டால் இல்லை, காரில் உள்ள நீங்களும் சேர்ந்து தான் அந்த வேகத்தில் போகிறீங்க. சரியா? இப்போ ஒரு இடத்துல முட்டின உடனேயே கார் அந்த இடத்துல ஓய்வுக்கு வந்துட்டுன்னு வைப்போமே, முட்டின உடனேயே கார் ஓய்வுக்கு வந்துட்டு ஆக்சிடெண்ட்டோடைய அதன் வேகம் v வந்து 0 ஆகிட்டு. அப்போ உங்களோட வேகம் என்ன செய்யும்? 100லே இருக்குமா? நீங்கள் மட்டும் தனியாக 100ல் போக மாட்டீங்களே காரை விட்டுட்டு, நீங்களும் உடனே 0க்கு வருவீங்க. சும்மா நீங்கள் சாதாரணமாக இப்போ உசைன் போல்ட் வந்து ஓடக்கலை, அவர் வந்து ஒரு 44 km/h கிட்ட ஓடுவார். சரியா? நீங்கள் ஓடக்கலை ஒரு 25-30. நீங்கள் உங்களோட ஹை ஸ்பீடில் போகலை சடனாக நிற்க சொன்னால் உங்களுக்கு நிற்க இயலாது. அப்போ அவ்வளோ பெரிய ஸ்பீடில் போய் நீங்கள் சடனாக நின்னீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஒரு பெரிய பாதிப்பு வரும் யோசிச்சு பாருங்க. இந்த பாதிப்பு எப்படி வரும்னு சொன்னால், மொத்த உந்தமும் ஒரே கணத்தில் வேக மாற்றத்தில் உந்தம் வந்து திணிவு தர வேக மாற்றம். அவ்வளோ பெரிய வேக மாற்றம் உண்டு. 100ல் இருந்து 0 ஒரு வேக மாற்றம் உடனே நடந்துச்சுன்னு சொன்னால் அவ்வளோ பெரிய உந்தத்தை, அதனால் வரக்கூடிய விசையை உங்களால் தாங்க இல்லாமல் இருக்கும். இதே இந்த கிரம்பிள் சோனை வச்சு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த மோதலின் போது வரக்கூடிய அந்த உந்த மாற்றத்தை, அந்த அதிர்வுகளை குறைச்சி அடுத்த நீங்கள் சீட் பெல்ட் எல்லாம் போட்டிருப்பீங்க, எல்லாம் சேர்ந்து என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களை காப்பாற்றுறதுக்காகத்தான் அதை வச்சிருக்காங்க. சடனாக நீங்கள் அடித்ததோட இது ஒன்றுமே கிரம்பிள் சோன் ஒன்றுமே இல்லை, அடித்ததோட கார் நின்றுட்டு ஒன்றும் இல்லை. அவ்வளோ வைப்ரேஷன், அவ்வளோ உந்தமும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு தான் வரும். கார் 0 ஆயிரும். நீங்கள் 100லேருந்து 0 அதுக்குள்ளே காருக்குள்ளே இருந்து ஆகுவீங்க. ஆகவே நீங்கள் என்ன செஞ்சிடுவீங்க? உங்களோட கதை முடிஞ்சிடும். சரியா? சரி, இதை வச்சு இப்போ பார்ப்போம். கிரம்பிள் சோன் எந்த இருக்குது? அங்கே வரக்கூடிய அந்த வைப்ரேஷனை, அங்கே வரக்கூடிய உந்தத்தை எல்லாம் உறிஞ்சி உங்களை கட்டுப்படுத்திட்டு தான் இருக்குது. கூட்ட பாருங்க. கார் எக்ஸின் மீது தொழிற்படும் சராசரி விசையானது கார் வையின் மீது தொழிற்படும் சராசரி விசையிலும் விட குறைவாகும். கார் எக்ஸின் மீது தொழிற்படும் சராசரி விசை கார் வையின் மீது தொழிற்படும் சராசரி விசையும் குறைவு. உந்த மாற்றம் அங்கே உறிஞ்சப்படுது, உந்த மாற்றம் குறைவுன்னு சொன்னால் விசையும் குறைவு தானே, நான் சொன்னது ஏற்கனவே. ஸோ ஏ சரி. பி, கார் எக்ஸ் ஆனது ஓய்வடை எடுக்கும் நேரமானது y ஓய்வடை எடுக்கும் நேரத்தை விட கூடியது.
கார் என்ன செய்யுது பை அடித்த உடனே ஓய்வு மொத்த உந்தம் உங்களுக்கு. ஆனால் எக்ஸ் அப்படி இல்லை, உடஞ்சி உந்தம் குறைஞ்சி ஸ்லோவாக நொறுங்கி ஓய்வடையுது. ஸோ அதனால் டைம் கூட எடுக்கும். பியும் சரி. கார் எக்ஸிற்கு உந்தமாற்று வீதமானது வையின் உந்தமாற்று வீதத்தை விட குறைவாகும். ஏன்னா அங்கே உந்தமாற்று வீதம் குறைஞ்சிருது, உறிஞ்சப்பட்டுருது. ஸோ குறைவு, அதுவும் சரி. ஸோ 5th ஆன்சர். 4வது கேள்வி, 24வது கேள்வி. உருவானது முறை 5 கிலோகிராம் 3 கிலோகிராம் திணிவை உடைய ஏபி எனும் குற்றிகள் கரடான கிடையின் மீது வைக்கப்பட்டு காட்டப்படுகிறது. ஏயின் மேற்பரப்புக்கும் தரைக்கும் இடையிலான உராய்வு குணம் 0.4. அதே பியின் மேற்பரப்புக்கும் தரைக்கும் இடையிலான உராய்வு குணம் 0.5. ஏபிக்கு 75 நிமிடம் பருமுட விசை தொழிற்படும் போது குற்றி ஏக்கும் பிக்கும் இடையிலான மருதாக்கம் என்ன? மருதாக்கம் R என்னது கேள்வி. ஏக்கு டிரெக்டாக ஒரு விசையை கொடுக்கும், அந்த விசையால் ஏ எங்குது. பி எங்க காரணம் என்ன? ஏக்கும் பிக்கும் இடையிலான மருதாக்க விசை தான் காரணம். இப்போ நம்ம சிம்பிளாக செய்வோம். ஃபஸ்ட்டு இப்போ 75 ஒரு நியூட்டன் கொடுக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் இது இயங்குமா இயங்காதா. அதுக்கு நம்ம ஏண்ட உராய்வு விசையை காணணும். ஏண்ட உராய்வு குணம் என்ன? 0.4. அது என்ன மருதாக்கம் 5 கிலோகிராம்டா 50 நியூட்டன். சுருக்கினீங்கன்னு சொன்னால் 20 நியூட்டன். பியில் தொழிற்படக்கூடிய உராய் விசை 0.5, அதன் திணிவு 30, சுருக்கினீங்கன்னா 15 நியூட்டன். ரெண்டுடையும் டோட்டல் உராய் விசை என்ன வரும்னு சொன்னால் 35 நியூட்டன். ஸோ இந்த தொகுதியில் தொழிற்படக்கூடிய விளையுள் விசை என்னன்னு கேட்டால் 70லேருந்து 35 போச்சுன்னு சொன்னால் 35 நியூட்டன். சாரி 75 சாரி 75லேருந்து 35 போனால் 40 நியூட்டன். 40 நியூட்டன் என்ன? விளைவுள் விசை. ஆகவே இந்த தொகுதி ஏ சமன் எஃபின் கீழே எம்ம போட்டோம்னு சொன்னால் ஆறுமுடுகளுக்கான 40 கீழே மொத்த திணிவு என்ன? 5 3 8. ஸோ 5 மீட்டர் செகண்ட் -2ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறுமுடுகளோட இந்த தொகுதி எங்கிட்ட இருக்குது. சரியா? இப்போ நம்ம கேட்டது ஏக்கும் பிக்கும் இடையிலான மருதாக்க விசை. இந்த பின்னு சொன்னது இந்த மருதாக்கம் ஆறால் தான் முழுதாக இயங்குதுன்னு சொல்லிட்டேன். ஸோ அப்போ நம்ம பிக்கு மட்டும் எஃப் சமன் எம்ஏ போட்டாலே கண்டலாம். அங்குள்ள விளைவுள் விசை ஆர், சரி பியில் தொழிற்படக்கூடிய விசை மருதாக்க விசை தான் எஃப். சரியா? சாரி எஃப் இல்லை, அங்கே இப்போ எஃப் சமன் எம்ஏ போடக்கலாம். என்ன போடுறது வந்து விளைவுள் விசை தானே பி. அங்கே ஒரு உராய்வு இருக்குது, பிக்கு ஒரு உராய்வு இருக்குது கண்டம் 15. பி மைனஸ் ஆர் மைனஸ் 15 தான் விளைவுள் விசை. பின்ற திணிவு என்ன? 3, தர ஏ என்ன 5. ஸோ சுருக்கினீங்கன்னா ஆர் வந்து 30 நியூட்டன் வரும். பிக்கு வந்து எஃப் சமன் எம்ஏ போடுது. எஃப் சமன் எம்ஏல எஃப்னு சொன்னது விளைவுள் விசை. பியில் தொழிற்படக்கூடிய பிக்கு கொடுக்கப்படக்கூடிய விசை என்ன? ஆர். அதில் உராய் விசை என்ன? 15. திணிவு ஆறுமுடுகள், தொகுதியின் ஆறுமுடுகள் பிரதிட்டிங்கன்னா 30 நியூட்டன் வரும். இப்படி லேசான கேள்விகளை இதுக்கு பின்னால் கண்டே இல்லை. நான் குயிக்காக உங்களுக்கு விளக்கத்தை தந்துட்டு போயிட்டே இருக்கேன். சரியா? கடைசி கேள்வி வந்துட்டோம். சிம்பிளாக செய்யலாம். 2 கோள வடிவமுள்ள திணிவுகள் சமமான கதியுடன் தலை நேராக மோதுகையில் உட்படுகிறது. தலை நேராகன்னு சொன்னால் ஒன்று கொண்டு எதிராக யூவேகத்தோட. இத்திணிவுகள் ஒன்று 2m மற்ற இது m கொண்டுள்ள. அது ஃபோட்டோவில் இருக்குது. ஓகே. பூரண மீள்தன்மை மோதுகை அடையுது. பூரண மீள்தன்மை மோதுகைன்னு சொல்லக்கல நீங்கள் பாயிண்ட்ஸ் நினைவு வரணும் தியரியுடனே. ஒன்று இயக்க சக்தி காக்கப்படும். அடுத்தது உந்தகாப்பு தத்துவம் எல்லா சந்தர்ப்பங்களையும் யூஸ் பண்ணலாமே, அது பிரச்சனை இல்லை. உந்தகாப்பு தத்துவம் யூஸ் பண்ணிடும். அடுத்தது இரு பொருட்களும் மோதுகையின் பின் சேர்ந்து இயங்காது. இந்த 3 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இந்த முக்கியமாக ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும் 3rd பாயிண்ட்டும் நினைவு வரும். சரியா? ஓகே. இப்போ பூரண மீள்தன்மையை கருதுகிறது. மோதலின் பின் உள்ள சந்தர்ப்பங்களை சரியாக காட்டுவது. 3வது பாயிண்ட்ஸை வச்சு ஆன்சர் 4வது வெட்டலாம். அடுத்தது உந்தம் காக்கப்படுமை வச்சு பார்த்தோம்னு சொன்னால் ஆரம்பத்தில் பாருங்க, வலது பக்கம் 2mu உந்தம், இடது பக்கம் mu உந்தம். விளையுள் உந்தம் என்ன? விளையுள் உந்தம் வலது பக்கம் mu உந்தம். ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் மோதலின் பின்னலும் பூரண மீள்தன்மை மோதிகை. ஸோ மோதலின் பின்னலும் இறுதி உந்தம் வலது பக்கம் mu இருக்கணும். 5வது ஆன்சர் படி பார்த்தா இறுதி உந்தம்
இடது பக்கம் தான் எம்யூவாக இருக்குது. ஸோ அதை வெட்டுங்க. அடுத்தது ஓகே, அப்படி எல்லாத்துக்கும் நம்ம பிரதிட்டு பார்ப்போம். இங்கே பார்த்தோம்னு சொன்னால் 2u/6 2mu/6 சரி 1/3 mu. கேஸ் சைட்டுக்கு 2u/3 mu. ஸோ ரெண்டையும் கழிச்சிங்கன்னு சொன்னால் இங்கேயும் வலது பக்கத்துக்கு 1/3 muன்னு சொல்லி வரும். 1/3 muன்னு சொல்லி வரும். ஸோ அதையும் வெட்டுங்க. என்ன சொன்னால் வலது பக்கம் muன்னு சொல்லி வரணும். ஸோ அதையும் வெட்டலாம். அடுத்தது இது ரெண்டையும் பாருங்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இந்த 2 சந்தர்ப்பங்களையும் உந்தம் சரியாக வரும். சரியா? உந்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வலது பக்கத்துக்கு mu, இங்கேயும் வலது பக்கத்துக்கு muன்னு சொல்லி தான் வரும். சரி, ரெண்டாவது ஆன்சரையும் மூணாவது ஆன்சரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டுலேயும் உந்தம் காக்கப்படுது. என்ன சொன்னால் வலது பக்கம் mu, வலது பக்கம் mu தான் வருது. ஸோ அப்போ நல்லா நினைவீங்க, ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு வாங்க. இயக்க சக்தியும் காக்கப்படுதான்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இயக்க சக்தி உந்தம்னு சொன்னது காவி, ஆனால் இயக்க சக்தின்னு சொன்னது எண்ணி. ஸோ எந்த திசையில் போனால் என்ன கூட்ட தான் இருக்குது. ஸோ ஆரம்ப சந்தர்ப்பம் ஃபஸ்ட் சந்தர்ப்பத்தை எடுத்திங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட் சந்தர்ப்பம் இதை நான் செகண்ட் அடிக்கேன், இதை தேர்ட் அடிக்கேன். ஃபஸ்ட் சந்தர்ப்பத்தில் இயக்க சக்தியை பாருங்கள். = ½ இன்ட்டு திணிவெண்ண 2m இன்ட்டு v வர்க்கம். சக இங்கே அடுத்தது ½ இன்ட்டு m இன்ட்டு u வர்க்கம். ஸோ பெருக்கினீங்கன்னு சொன்னால் mu வர்க்கம் ப்ளஸ் ½ mu வர்க்கம் வரும். சுருக்கினா 3/2 mu வர்க்கம்னு வரும். சரியா? ரெண்டாவது சந்தர்ப்பம்னா இதில் பாருங்கள். இயக்க சக்தி சமன் ½ இன்ட்டு திணிவெண்ண 2m இன்ட்டு வேகம் என்ன u வர்க்கத்தின் கீழே 9. ஸோ இதை அப்படியே வர்க்க பண்ணி போட்டிருக்கேன். சக ½ இன்ட்டு திணிவேம் இங்கே 5 u வர்க்கம்னா 25 u வர்க்கத்தின் கீழே 9. ஸோ சுருக்கினீங்கன்னு சொன்னால் 18 குமனா எடுக்கலாம். எடுத்தால் 2mu வர்க்கம் ப்ளஸ் 25 mu வர்க்கம். சுருக்கினா 27 mu வர்க்கத்தின் கீழே 18. அதே தேர்ட் எடுத்தோம்னு சொன்னால் = ½ இன்ட்டு 2m இன்ட்டு வேகத்தை பாருங்கள் u/6 என்ன u/6னா u வர்க்கத்தின் கீழே 36. சக அடுத்தது 2u/3 ½ தர m இன்ட்டு 2u/3ன்னு சொன்னால் 4u வர்க்கத்தின் கீழே 9. இங்கே நம்ம டிரெக்டாக நம்ம எதை ஃபார்மசி எடுப்போம்னு சொன்னால் 72 ஃபார்மசி எடுப்போம். பெரிய விரும்பம் தான் பரவாயில்ல எடுப்போம். 2mu வர்க்கம் ப்ளஸ் இது ரெண்டுங்க போய்க்கினா 18 வந்து 72 எத்தனை தடவை? ஸோ எத்தனை தடவை வைக்கணும்னு சொன்னால் 4 தடவை. ஆகவே 4mu வர்க்கம்னா 16 mu வர்க்கம்னு வரும். ஸோ சுருக்கினம்னு சொன்னால் எவ்வளோ வரப்போகுது? 18 mu வர்க்கத்தின் கீழே 72. ஸோ இந்த பெருமானத்தை சுருக்கி பாருங்கள். 3/2 mu வர்க்கம்னு வரும். இதை சுருக்கி பாருங்கள். 1/4 mu வர்க்கம்னு வரும். நமக்கு இதான் ஃபஸ்ட் சந்தர்ப்பத்தில் உள்ள இயக்க சக்தி. ரெண்டாவது சந்தர்ப்பத்தில் உள்ள இயக்க சக்தி, அதாவது மோதலுக்கு பின்னாலேயும் இயக்க சக்தி என்ன வரணும்? இதுக்கு ஈக்குவலாக வரணும். ஸோ அதன்படி பார்த்தா செகண்ட் ஆன்சர். ஓகே, இவ்வளோ தான் விஷயம். ஸோ இப்போ பாருங்கள், ஸ்ட்ரக்சர் எஸ்ஸே வந்து எங்களோட எப்பில் வந்து ஃபுல்லாக ஃப்ரீயாக செய்வோம். ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் அதே போல் கமெண்ட்லையும் போடப்பட்டிருக்கும். பாருங்கள். அடுத்து என்ன சில டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் கீழே உங்களுக்கு கமெண்ட்ஸில் கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, தேவையானவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.